நிறைவு செய்யும்படியான ஒரு கிருபையை வந்து ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கார். சகோதரிக்கு அப்படிப்பட்ட கிருபையை கொடுத்துருக்கார். அதனால வந்து நம்ம வந்து கர்த்தரை நம்ம ஸ்தோத்திரிப்போம். இந்த வேளையில வந்து எனக்கு ஞாபகத்திற்கு வந்த 2 வசனங்களை நான் குறிப்பிட விரும்புகிறேன். ஒன்று வந்து என்னன்னா, தானியேலின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 28வது வசனம். தானியேல் 6:28. அதுல வந்து என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, So this Daniel enjoyed success in the reign of Darius and in the reign of Cyrus the Persian. இந்த நாட்களிலெல்லாம் தரியுவின் ஆட்சி காலத்திலும் சைரஸ் அப்படிங்கிற அந்த ராஜாவுடைய ஆட்சி காலத்திலும் வந்து தானியல் சக்சஸை என்ஜாய் பண்ணார், சக்சஸ்ஃபுல்லா இருந்தார். யார் ஆட்சியில இருந்தாலும் சரி, அது ஒரு தேவனுடைய மனுஷன் வந்து சக்சஸ்ஃபுல்லா இருப்பார் அப்படிங்கிறது தானியலுடைய வாழ்க்கையில வந்து நமக்கு தெரிய வருகிறது. அதே மாதிரி இன்னொரு வசனம் வந்து என்னன்னா, நேபுகாத்நேச்சார், அதுக்கப்புறம் அவருடைய சன்னு தரியு ராஜா, அப்புறம் சைரஸ், இவங்கெல்லாம் வந்து ஆட்சி செஞ்சிருக்காங்க. அந்த காலத்துல எல்லாம் வந்து தானியல் இருந்திருக்காரு. அவருடைய காரியம் வந்து சக்சஸ்ஃபுல்லா இருந்திருக்கு. இன்னொரு வசனம் வந்து தானியேல் 1ஆம் அதிகாரம் 21வது வசனம். And Daniel continued until the first year of Cyrus the king. தரியுவின் சைரஸினுடைய 1ஆம் ஆண்டு வரைக்கும் வந்து தானியேல் வந்து அங்கே இருந்தார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். நம்மளும் வந்து தானியேல் வந்து ஒரு ராஜாவுக்கு கீழே வந்து ஒரு அதிகாரியாக பணிபுரிந்து கொண்டிருந்தார். இந்த ராஜ்யத்தில் ஆட்சி செய்வதற்கு நல்ல திறமையான, அழகான, ஞானம் உள்ள, எல்லா கலைகளிலும் தேறின மக்களை தெரிந்தெடுத்து அவர்களை அதிகாரியாக நியமிக்கிறார்கள். அதிலே தானியேல் வந்து அங்கே தேர்ந்தெடுக்கப்பட்டு அங்கே வந்து அந்த அதிகாரியாக பணிபுரிந்து கொண்டிருக்கிறார். அவர் வாலிப நாட்களிலிருந்து டில் ஹிஸ் வெரி ஓல்ட் ஏஜ் 70 இயர்ஸ் அல்லது அதற்கு மேலான நாட்கள் வரையிலும் வந்து தானியேல் வந்து அங்கே வந்து அதிகாரியாக பணிபுரிந்து கொண்டிருக்கிறார். என்னன்னா, தானியேலுடைய வாழ்க்கையில நம்ம வந்து படித்துக்கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா வந்து, அவர் வந்து ஒரு அன்காம்ப்ரமைசிங் ஒரு லைஃபை வந்து அவர் வாழ்ந்திருக்கார். எந்த காரணத்தை முன்னிட்டும் வந்து அவர் வந்து எதையும் காம்ப்ரமைஸ் பண்ணல, ஆனா அன்காம்ப்ரமைசிங்கா இருந்திருக்கார். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம்ம வந்து எதற்காகவும் நம்ம வந்து ஆண்டவருடைய காரியத்துல நம்ம வந்து காம்ப்ரமைஸ் பண்ணாதவர்களாக நாம் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அப்படிப்பட்ட ஒரு கிருபை ஆண்டவர் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் வந்து தருவார். அதுக்கு நமக்கு தேவை என்னன்னா வந்து we must have a strong desire. ஸ்ட்ராங் தீர்மானம் வேணும், ஸ்ட்ராங் டிசையர் வேணும். அந்த ஸ்ட்ராங் டிசையர், அந்த ஸ்ட்ராங் டிட்டர்மினேஷன், இது நமக்கு இருந்துச்சுன்னா வந்து ஆண்டவர் தருவார். எல்லாருக்கும் வந்து ஆண்டவர் வந்து எல்லாரோடையும் இருப்பாரான்னு பார்த்தா ஆண்டவர் வந்து இருக்க மாட்டார். யார் வந்து தனக்காக நிற்கிறார்கள் என்கிறதை பார்த்து அவர்களோட ஆண்டவர் இருப்பார். ஆண்டவர் எல்லாத்தையும் கிருபையா இருக்கிறாரு, எல்லாருக்கும் இரக்கம் பாராட்டுறாரு, அதெல்லாம் ஓகே. ஆனா எல்லாரோடையும் இருப்பாரா அப்படின்னு பார்த்தா யார் மாதிரியான ஆட்கள் இருக்கிறார் அப்படின்னா, ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, இவர்கள் மத்தியில தான் வந்து ஆண்டவர் வந்து உலாவுகிறார். அவர்களுக்கு ஒரு சிக்கல் வருகிற பொழுது, ஒரு கிரைசிஸ் வருகிற பொழுது அவர்களோடு கூட வந்து அவர்கள் இருக்கக்கூடிய இடத்துல வந்து ஆண்டவர் வந்து அவர்களோடு தங்கியிருந்து அந்த சிக்கலை அவர்கள் அனுபவிக்காதபடிக்கு அவங்கள வந்து காப்பாத்துறாரு. நமக்கு தெரியும், 3 வாலிபர்களையும் வந்து அக்கினி சூளையில தூக்கி போடுறாங்க. ஆனா அந்த அக்கினி சூளையினுடைய எந்த பாதிப்பும் அவர்களுக்கு நேரிடவில்லை. அந்த சமயத்துல தேவனுடைய குமாரன் வந்து அங்கேயே வந்து காணப்படுகிறார். அவங்க வந்து அன்காம்ப்ரமைசிங் லைஃப். நான் வந்து என்ன சொன்னாலும் அந்த அத்தனை பேரும் இந்த ராஜ்யத்தில் இருக்கிற அத்தனை அதிகாரிகளுமே வந்து கீழே பணிஞ்சிட்டாலும் சரி, கீழே விழுந்து பணிந்து கொண்டாலும் நாங்கள் சிலையை வணங்க மாட்டோம். எங்க ஆண்டவர் ரட்சிப்பார், ஒரு வேலை ரட்சிக்கலன்னா கூட நாங்கள் அப்படி பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய அந்த நிலையில் இருக்கக்கூடிய மக்களை வந்து கர்த்தர் வந்து எந்நாளிலும் வந்து அவர் வந்து காப்பாற்றி அவர்களோடு கூட இருக்கிறார். அலுவலகத்தில் பணிபுரியக்கூடிய நமக்கு இந்த தானியேலுடைய காரியம், இந்த 3 சாருடைய காரியம் மிகவும் வந்து ஒரு சேலஞ்சிங்கான ஒரு லைஃபாக நமக்கு வந்து காணப்படுகிறது.
நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் அப்படிப்பட்ட கிருபையை வந்து ஆண்டவர் தருவாராக. வரக்கூடிய ஒவ்வொருவருமே வந்து இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளக்கூடிய ஒவ்வொருவரும், இந்த சகோதரியை பற்றி கேள்விப்படக்கூடிய ஒவ்வொருவரும், பேசக்கூடிய ஒவ்வொருவரும் விதமான தேவ ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும். வரக்கூடிய நாட்களில் அந்த விதமான சாட்சிகளாய் நாம் காணப்பட வேண்டும். ஆண்டவர் எப்பவுமே வந்து பாஸ்ட்டை பற்றி வந்து ஆண்டவர் வந்து இட்ஸ் ஓகே, போகட்டும், பரவாயில்ல, ஆனால் இனிமே வந்து நீ இப்படி இரு அப்படின்னு தான் ஆண்டவர் சொல்லுவார். எப்பவுமே ஆண்டவர் எப்பவுமே இந்த பாஸ்ட் லைஃப் வந்து உனக்கு ரொம்ப மோசமாக இருக்கா, அதனால் நீ லாய்க்கலன்னு சொல்லிட்டு ஒதுக்கி விட மாட்டார். ஆனால் இனிமே நீ வந்து இப்படி ஆயிரு, அது அப்படி ஆயிரு, நான் சொல்கிறபடி கேளு, எனக்காக நீ நில்லு, வாழ் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லுவார். ஸோ அப்படிப்பட்ட கிருபையை ஆண்டவர் நமக்கு தருவாராக. சகோதரியை மேலும் மேலும் வந்து கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த சமயத்தில் வந்து சகோதரியை பற்றி நான் சொல்லணும்னா வந்து நல்ல போல்டானவங்க. நிறைய பேர் வந்து தான் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி அலுவலகத்தில் வந்து சொல்லிக் கொள்கிறதுல அல்லது வெளிக்காட்டி கொள்கிறதுல வந்து நிறைய பேர் தயங்குவாங்க, பயப்படுவாங்க. ஆனால் சகோதரி வந்து அப்படிப்பட்டவர்கள் அல்ல. டிஓவில் நான் ஒர்க் பண்ணுற பொழுது சகோதரி வந்து பார்க்குற பொழுது க்ரீட் பண்ணும்போதே பிரைஸ் லார்டுன்னு சொல்லிட்டு நல்லா எல்லாத்தையும் கேட்குற மாதிரி ஆடிபிளாக தான் வந்து பிரைஸ் லார்ட் சொல்லுவாங்க. ஸோ அது வந்து ஒரு நல்ல ஒரு காரியம். வந்து ஆண்டவரை பற்றி நம்ம வந்து வெட்கப்பட்டோம்னா வந்து ஆண்டவர் வந்து பிதா முன்னால நம்மளை வந்து என்ன செய்ய மாட்டார், ரெகக்னைஸ் பண்ண மாட்டார். ஸோ இன்றைக்கு வந்து நமக்கு தேவை என்னன்னா வந்து ஒரு பயப்படாதவர்கள், கிறிஸ்தவன் என்று சொல்லிக் கொள்கிறதுலே அஞ்சாது இருக்கிறவர்கள், ஒரு காரியம் என்று சொல்லி வருகிற பொழுது அங்கே வந்து கர்த்தருக்காக நிற்கிறவர்கள் தேவை. அப்படி இருந்தால் தான் வந்து நம்ம வந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அந்த சகோதரி வந்து இப்போ ஊழியத்தை எடுத்திருக்காங்க. இந்த ஊழியத்தை திறம்பட அவர்கள் செய்து இன்னும் அதிகமாக ஆண்டவருக்கு என்று அவர்கள் ஜீவித்து ஊழியம் செய்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நான் வேண்டிக் கொண்டு நான் என்னுடைய வரவேற்புரை நான் முடிக்கிறேன். தேங்க்யூ. தேங்க்யூ பிரதர். அடுத்ததாக வாழ்த்துறை கிரீட்டிங்ஸ் சகோதரர் மாதவகுமார் அவர்கள். முதலாவது சகோதரர் மாதவகுமார், அதுக்கடுத்து சிஸ்டர் வனிதா அவங்க தயாராக இருக்கும்படியே சொல்லி கேட்டுக்கொள்கிறேன். பிரதர், நான் லோகநாதன் பேசுறேன். சொல்லுங்க. ஒரு வார்த்தை பேசலாமா? நான் இப்போ உங்களுக்கு நான் டைம் தர்றேனே. சரி, டைம் கொடுங்க. அதுக்கு தான் சொல்றதுக்கு தான். சரி. மாதகுமார் பிரதர், நீங்க கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளிலும் சகோதரி டிபி அவருடைய பணி நிறைவு பாராட்டு நிகழ்ச்சி என்று நாம சொல்றோம். ஆக்சுவலா அது பணி நிறைவு பாராட்டு நிகழ்ச்சி என்று சொல்றதை விட பணி துவக்கத்தின் பாராட்டு நிகழ்ச்சி என்று நாம சொல்லலாம். ஒரு எல்ஐசி என்ற நிறுவனத்திலே ஊழியராக 37 ஆண்டுகள் பணியாற்றிவிட்டு இப்பொழுது அவர்கள் ISPFல முழு நேர ஊழியராக சேர்ந்திருக்கிறார்கள். ஸோ அந்த பணியின் துவக்கத்தை நாம் பாராட்டும் விதமாக நாம் கூடியிருக்கோம் என்று நான் நினைக்கிறேன். எனக்கு அவங்களோட இருக்கிற அறிமுகம் என்பது 1998 டிவிஷனல் ஆஃபீஸ்க்கு நான் டிரான்ஸ்ஃபரில் வந்த பிறகு மெடிக்ளைம் டேட்டாவை ட்ரீட் பண்ணுறதுக்காக அடிக்கடி நான் ஐடி டிபார்ட்மெண்ட்டுக்கு போக வேண்டிய சூழ்நிலை வந்தது. அப்போ அவர்களோடு அறிமுகமானேன். அவங்களோட பொறுத்தவரை ஒரு காரியம் என்னன்னா, யார்கிட்டையும் வந்து ரொம்ப உரிமை எடுத்து எல்லார்ட்டையும் கூச்சம்லாம் உடனே பழகிடுவாங்க. எல்லார்ட்டையும் ஒரு இது இருக்காது, இம்மிடியேட்டாக உடனே பழகிடுவாங்க. அவங்களோட அண்ணன் தம்பி அப்படின்னு சொல்லி உறவு முறை சொல்லி பழகக்கூடிய ஒரு நல்ல ஒரு சகோதரி. என்னைய கூட எனக்கு அவங்களுக்கு ஒரு வருஷம் வித்தியாசம். ஆனால் என்னைய வந்து அவங்க சித்தப்பான்னு கூப்பிடுவாங்க. அதே சமயத்தில் என்னுடைய மனைவியை வந்து அண்ணின்னு கூப்பிடுவாங்க. இது என்ன விதத்தில் இப்படி சொல்கிறாங்கன்னு தெரியல. சித்தப்பானா சித்தின்னு கூப்பிடணும், இல்லை அண்ணன்னா அண்ணின்னு கூப்பிடணும். நான் சித்தப்பா, அவங்க அண்ணி, அந்த மாதிரி ஒரு உரிமையோடு அவர்கள் வந்து உறவு சொல்லி கூப்பிடுகிற ஒரு நல்ல ஒரு சகோதரி. ஈஸியாக பழகிடுவாங்க எல்லோரோடையும். அவங்ககிட்ட பல நல்ல குணாதிசயங்கள் இருந்தாலும் நான் ஒரே ஒரு குணாதிசயம் மட்டும் ஹைலைட் பண்ணி சொல்லலாம். ஏன்னா மற்றவங்க நிறைய பேர் சொல்ல போறீங்க. அப்படி வரும்போது அவங்கள பொறுத்தவரை இந்த கஷ்டப்படுறவங்களுக்கு வந்து கைமாறு கருதாமல் உதவி செய்கிற ஒரு நல்ல
குணம். அதாவது சங்கீதம் 41 வந்து சொல்லப்பட்டிருக்கிறது, சிறுமைப்பட்டவர்கள் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான் என்று. யார் யாருக்கெல்லாம் ஒரு கஷ்டம் வருதோ உடனே அதுக்கென்று உதவி செய்யக்கூடிய ஒரு மனப்பான்மை என்பது பிபி சிஸ்டருக்கும். அவங்க யாரு என்னன்னு பார்க்க மாட்டாங்க, அவங்கள தகுதி உண்டா தகுதி இல்லையா அதெல்லாம் கிடையாது. அவங்க படுற கஷ்டம் வந்து உண்மையா நிஜமாவே அவங்களுக்கு அந்த சிரமங்கள் இருக்கா என்பதை மட்டும்தான் அவங்க பார்ப்பாங்க. அவன் தண்ணி அடிக்கிறான், அவன் ஊதாரித்தனமா தெரிகிறான், அதெல்லாம் கிடையாது. கஷ்டம்னு தாங்கிட்ட வந்துட்டா உடனே வந்து உதவி செய்யக்கூடிய ஒரு தாரா மனப்பான்மை அவங்ககிட்ட உண்டு. மத்திய 5:42 என்ன சொல்லுதுன்னா, உன்னிடத்தில் கேட்கிறவனுக்கு கொடு, உன்னிடத்தில் கடன் வாங்க விரும்புவனுக்கு முகங்கோணாதேன்னு சொல்ல முடியும். இப்ப யாரு வந்து கேட்டாலும் சரி, கஷ்டம்னு வந்துட்டா உடனே உதவி செய்யக்கூடிய ஒரு அருமையான குணம் அவங்களுக்கு. அதோட இன்னொரு காரியம் என்னன்னா, அந்த உதவி செய்கிற காரியத்தை கூட அவங்க வந்து யார் மூலமாக கூட செய்வாங்க, அதை வந்து சொல்லக்கூடாது, என்னுடைய பேரை சொல்லக்கூடாதுன்னு சொல்லி கொடுப்பாங்க. அந்த தொகை வந்து பெரிய தொகையா கூட இருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு அவங்க வாட்டுக்கு சர்வசாதாரண 10,000 ரூபா 5,000 ரூபா 10,000 ரூபான்னு கொடுப்பாங்க. அதை வந்து ஒருத்தர் கொடுத்து கஷ்டப்படுறவங்களுக்கு கூடன்னு சொல்லி என்கிட்ட எல்லாம் கொடுத்துருக்காங்க. நான் வந்து ஒரு யார்கிட்டயாவது கொடுக்க போகும்போது என்கிட்ட வந்து சொல்லிடுவாங்க, நீ யார்கிட்டையும் வந்து அவங்க என் பேரை சொல்லக்கூடாது, ஒருத்தவங்க கொடுத்தாங்கன்னு மட்டும் கொடுங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்ப சில சமயம் வந்து அந்த வாங்குறவர் வந்து ரொம்ப வற்புறுத்தி காப்பாரு, எனக்கு யாருன்னு சொல்லி ஆகணும், யார் மூலமா அது வந்திருக்கு அப்படின்னு சொல்லுங்கன்னு சொல்லி சொல்லும்போது சில சமயம் நான் வந்து அவங்களுடைய பேரை சொல்ல வேண்டிய கட்டாயம் வந்துடும். அது தெரிஞ்ச உடனே அவங்க வந்து ரொம்ப கோவப்படுவாங்க, நீ எப்படி என் பேரை சொல்ல போச்சு. அப்போ வந்து டிவி சாந்தகுமாரி இல்லை, டிவி கோபகுமாரியா தான் இருப்பாங்க. எப்படி என் பேரை சொல்ல போச்சு, சொல்லக்கூடாது. அதாவது வலது கை கொடுக்கறதே வந்து இடது கை அறியாது இருக்க கடவுதுன்னு சொல்லி மத்திய 6:3 சொல்லப்பட்டது இல்லையா, அதுக்கு லிட்ரலா அங்கதான் எடுத்துக்காட்டா நான் சொல்ல முடியும். அந்த அளவுக்கு அவங்களுடைய உதாரண குணம், தான் கொடுக்கறத மற்றவங்களுக்கு தெரியக்கூடாதுங்கிற அந்த எண்ணம், இதெல்லாம் அவங்களுக்கு உண்டு. இப்போ வந்து நம்ம வந்து கொரோனாவுடைய பாதிப்பான கட்டத்துல இருக்கிறோம். எப்பெல்லாம் வந்து ஒரு கடவுளுடைய கட்டளையை மீறுகிற, ஆண்டவருக்கு எதிராக அக்கிரமங்கள் மிஞ்சி போகிற சூழ்நிலை வருதோ அப்பெல்லாம் ஆண்டவர் வந்து என்ன செய்யறாரு, ஒரு வாதையை அனுப்புறத நம்ம பழைய ஏற்பாட்டுல இருந்து பார்க்கறோம். இன்னைக்கும் கூட பாத்தீங்கன்னா ஒரு 2,56,00,000 மக்கள் இன்னைக்கு வந்து உலகத்துல பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இந்த கொரோனானால 2,56,00,000 பேர் இந்திய தேதியில பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஆனா இந்த 2,56,00,000 பேருடைய உடம்புல எல்லா வைரஸையும் எடுத்து ஒரு தராசுல போட்டோம்னா மொத்தம் எவ்வளவு வெயிட் வரும் பாத்தீங்கன்னா 1.5 கிராம் தான் வரும். அத்தனை உலகம் ஃபுல்லா இருக்கிற அத்தனை பேருடைய வைரஸையும் எடுத்து ஒரு வெயிட் போட்டோம்னா 1.5 கிராம் தான் வரும். அப்ப ஆண்டவருக்கு வந்து ஒரு 1.5 கிராம் போதும் ஒரு வழி பண்றதுக்கு, எல்லாரையும் ஒரு வழி பண்றதுக்கு. இன்றைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து உலகத்துல எல்லாம் ஏர் பொல்யூஷன், சவுண்ட் பொல்யூஷன், வாட்டர் பொல்யூஷன் எல்லாம் வந்து இன்னைக்கு சுத்திகரிக்கப்பட்டு வந்திருக்கிறது. அதுபோல மக்கள் மத்தியிலையும் அவருக்குள்ள ஒரு மனம் திரும்புதல், சுய சுத்திகரிப்பு என்பது உருவாகிருக்கு. குறிப்பாக கிறிஸ்தவ மக்கள் மத்தியில இன்னைக்கு வந்து அநேகரை ஜெபிக்கிறத பாக்குறோம், பெரிய எழுப்புதல் உருவாகி இருக்கிறத பாக்குறோம். எங்கெங்கெல்லாம் வந்து துதி சத்தம் கேட்கலையோ அதெல்லாம் அந்த இடத்துல எல்லாம் துதி சத்தம் இன்றைக்கு கேட்கிறத பாக்குறோம். ஜெபிக்கிறதுல மக்களுக்கு ஒரு வாஞ்சி ஏற்பட்டிருக்கிறத பாக்குறோம். ஸோ இன்னைக்கு வந்து ஒரு மாறுதல், இந்த மாறுதல் வந்து ISTFலையும் வந்ததுங்கிறத பார்க்குறோம். கடந்த மார்ச் 22க்கு பிறகு நமக்கு அந்த லாக்டவுன் வந்து ஆரம்பிச்ச பிறகு நம்ம தினந்தோறும் காலையில 1 மணி நேரம் நம்ம வந்து ப்ரேயரை வச்சுட்டே இருந்தோம். அப்புறம் ஒரு கட்டம் வந்தது, ரிலாக்ஸேஷன் பண்ணாங்க. 50% பேர் 30% பேர் அட்டன் பண்ணணும், அப்புறம் 50% பேர் அட்டன் பண்ணணும், ஆஃபீஸ் அட்டன் பண்ணணும்னு சொல்லி சொன்ன போது அப்போ காலையில வைக்க முடியாத சூழ்நிலை வந்தது. இப்போ நம்ம நைட்டுக்கு அரேஞ்ச் பண்ணோம். செவ்வாய்க்கிழமை எல்லாரும் சேர்ந்து இந்த மாதிரி ஒரு ஒரு மணி நேரம் நம்ம வந்து சேர்ந்து ஜெபிக்கலாம்னு சொல்லிட்டு மீதி நாள்லாம் நாங்க ஒரு சகோதரர்லாம் ஒரு 10 பேர் இணைந்து ஜெபிச்சுட்டு இருந்தோம். அதை யார்ட்டையும் சொல்லலை. ஒரு 10 பேர் சகோதரர்லாம் சேர்ந்து நாங்கள் மற்ற நாட்கள் செவ்வாய்க்கிழமை மட்டும் பொதுவான ஜெபமாக அது ஏறெடுக்கப்பட்டு வந்தது. ஒரு நாள் வந்து இப்ப நான் வர முடியாத சூழ்நிலை, நான் இதை ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால
சப்போஸ் நான் வர முடியாம போச்சுன்னா என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி நான் வந்து செந்தில்கிட்ட, வேலூர் செந்தில்கிட்ட சொல்லி, நீ ஒரு நாள் வந்து இந்த ஆர்கனைஸ் பண்ணு, உன்னுடைய ஐடியில ஆர்கனைஸ் பண்ணு, ட்ரையல் பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு கொடுத்த போது அவ வந்து என்ன பண்ணாப்புல, எல்லாருக்கும் மெசேஜ் போடும்போது டிவி சிஸ்டருக்கும் சேர்த்து போட்டாப்புல. டிவி சிஸ்டம் வந்தாங்க, வந்து மீட்டிங்ல அட்டன் பண்றாங்க, ஜெபிக்கிறாங்க. கலந்துக்கிட்ட போது எங்களுக்கு தோணுச்சு, சரி அப்போ வந்து சரி இப்போ இவங்க வந்துட்டாங்க, அப்ப எல்லாரையுமே நம்ம கூட்டணும், நம்ம வந்து மற்ற எல்லாரையும் தொந்தரவு பண்ண வேணாம். பகல் நேரம் எல்லாம் ஆஃபீஸ் போயிட்டு வருவாங்க, நைட்டு வர்றதுக்கு, நைட்டு வந்து அவங்க டெய்லி வந்து அட்டன் பண்றது சிரமப்படுவாங்கன்னு நினைச்சுதான் நம்ம வந்து வேண்டாம்னு நினைச்சது. ஆனா இவங்க வந்து இவங்க உற்சாகமா ஜெபிச்சதை பார்த்த உடனே சரி எல்லாரையும் கூப்பிடுவோம்னு சொல்லி தொடர்ந்து ஒரு 5 நாள் திங்கள் டு வெள்ளி வரைக்கும் ரெகுலரா நம்ம வந்து எல்லாரையும் வந்து கூப்பிட்டு ஜெபிக்கிறதுக்கு செஞ்சோம். அதுல பார்த்தோம்னா லேடிஸோட ஜெபம் வந்து ரொம்ப அருமையா, அவங்க சில சமயம் ப்ரேயரை லீட் பண்ணி போறது இதெல்லாம் பார்க்கும்போது அப்போ லேடிஸுக்குன்னு தனி நீங்க ஒன்று ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணம் வந்தது. அதன் மூலமாகத்தான் போன 3/8/2020 அன்று ஒரு இது ஆரம்பிச்சுன்னு யோசிச்சுட்டு இந்த ஆர்கனைஸ் பண்றது யார், இது வந்து யார் ஐடியில இதை பண்றது அப்படிங்கிறது குழப்பம் வந்தது. ஸோ இப்போ பிபி பத்தி எனக்கு அப்போ ஞாபகம் இல்லை. அவங்க வந்து நல்லா ஜெபிக்கிறவங்களா இருக்கிறதுனால அவங்ககிட்ட இந்த பொறுப்பு கொடுக்க வேணாம், ஏன்னா இதை மேனேஜ் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துருச்சுன்னா மற்ற ஜெபத்துல நம்மளுடைய இது கவனம் செலுத்துறது கஷ்டமா இருக்கும். ஏன்னா இது நடத்திட்டு இருக்கும்போதே திடீர்னு மெசேஜ் வரும், சவுண்டு கேட்கலேம்பாங்க, எக்கோ அடிக்குதும்பாங்க, எனக்கு மெசேஜ் வந்துட்டு இருக்கோம். இந்த ப்ரேயருக்காக ப்ரேயர் பாயிண்ட் ப்ரேயர் பண்ணும்பாங்க, நான் அதை ப்ரேயர் லீட் பண்றவங்களுக்கு கன்வே பண்ணணும். இடையிலேயே ஃபோன் வரும், நான் உள்ள வர்றதுக்கு சிரமமா இருக்கு, என்ன செய்யறதுன்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும்போது ப்ரேயர்ல டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். ஸோ இந்த காரணத்தினால நான் அவங்கள சொல்லலை, வேற சிலரை நான் அப்ரோச் பண்ணிலாம் பார்த்தேன். ஆனா பல பேர் இந்த டெக்னிக்கல் இஷ்யூனால என்னால செய்ய முடியாது அப்படின்ட்டாங்க. ஒரு சிலர் குடும்ப சூழ்நிலை காரணமா என்னால செய்ய முடியாதுட்டாங்க. சரி கடைசியா பிபி சிஸ்டர் தான் வர வேண்டியது. அவங்கள்ட்ட வந்து சொன்னோம், உடனே இமிடியேட்டா ஓகே நான் பண்றேன் அப்படின்னு சொல்லி அவங்க இமிடியேட்டா எடுத்துக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லை, அவங்ககிட்ட ஒரு 70 பேரோட தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற சகோதரிகளுடைய எல்ஐசி வேலை பார்க்குற சகோதரிகளோட ஃபோன் நம்பர்ஸ் கொடுத்தேன். அவங்க உடனே சளைக்காம அத்தனை பேருக்கும் ஃபோன் பண்ணி அவங்களோட நல்ல ஐக்கியமாக்கி அந்த 3/8/2020 அன்றைக்கு முதல் நாளே 23 பேர் அட்டன் பண்ணக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு கூட்டமாக அது அமைஞ்சு. இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா டெய்லி அதனுடைய வளர்ச்சியை நாம் பார்க்குறோம். ரொம்ப அட்டகாசமா ரொம்ப அருமையா போய்கிட்டு இருக்கு. ஸோ இது வந்து ஆண்டவர் வந்து இப்போ நான் நினைக்கிறேன் என்னன்னா, அன்னைக்கு நான் செந்தில்கிட்ட சொன்னது நீ இது பண்ணுங்கன்னு சொல்லி செந்தில் வந்து டிவி சிஸ்டர் கூப்பிட்டது வந்து அவங்க மெசேஜ் போட்டது தற்செயலாங்கிற மாதிரி தான் தோணுது. ஆனா எதுவுமே ஆண்டவருடைய பார்வையில தற்செயல் கிடையாது. ரூத் 2:3 வந்து அந்த ரூத் வந்து போவாசுடைய வயலுக்கு போனது வந்து தற்செயல்னு தான் போட்டிருக்கு. ஆனா தற்செயல் கிடையாது. ஆண்டவர் அதை வந்து பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே அதை முன்குறிச்சிட்டார். இந்த வழியில தான், ரூத்தோடைய வழியில தான் ஆண்டவர் வந்து பிறக்கணும் என்கிறத முன்குறிச்சதுனாலதான் ரூத் அந்த போவாசுடைய வயலுக்கு போக வேண்டிய சூழ்நிலை வந்து. ஸோ அந்த மாதிரி இந்த திடீர்னு செந்தில் அவங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணதும், அவங்க வந்து அட்டன் பண்ணதும், அதன் மூலமா இது வந்து பழகி பெருகினதும் ஆண்டவருடைய சித்தம். ஆண்டவர் அவர்களை தெரிந்து கொண்டு அந்த காரியத்துக்குன்னு அவங்க முன்குறிச்சிட்டார். ஸோ அதனாலதான் இன்றைக்கு வந்து இந்த காரியம் வந்து மிக சிறப்பாக நடந்து வந்திருக்கிறது. ஸோ அவங்கள குறித்து ஆண்டவர் ஒரு காரியம் வச்சிருக்கிறாரு. இன்னைக்கு ரிட்டையர்மெண்ட் வந்து அவருடைய எல்ஐசி வேலைக்கு மட்டும்தான் இப்போ வந்து முழு நேரமா இதுல வந்து அவங்க ஈடுபட போறாங்க. இன்னும் பல காரியங்கள் இந்த ஜப ஐக்கியத்துல அவங்க ஈடுபட்டு பல சகோதரிகளுக்கு அவருக்கு ஆறுதலும் தேறுதலும் அளித்து அவரை உற்சாகப்படுத்தி இந்த ஜப ஊழியத்துல அவங்களை வழிநடத்த போறாங்க. ஸோ அதற்காக அளவில்லாமல் அவர்களை ஆசீர்வதிக்கணும். தொடர்ந்து அவர்கள் குடும்பத்தை கர்த்தர் வந்து பொறுப்பெடுத்துக் கொள்ளணும் அப்படின்னு சொல்லி உங்க சார்பா நான் கேட்டுக்கொண்டு ஆண்டவருக்கு கொடுத்த அந்த அருமையான தருணத்துக்காக நன்றி செலுத்தி விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி 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 பிரதர், அருமையான வாழ்த்துறை சொன்னீங்க. அடுத்ததாக சிஸ்டர் வனிதா சுருக்கமாக. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதாவது நான் வந்து டிவிஷனல் ஆஃபீஸ்க்கு 92ல பழனியில இருந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்தேன். அப்பதான் எனக்கு வந்து சிபிஐ தெரியும். அப்போ பார்த்தா நிறைய அதாவது நிறைய பெரிய குரூப்பா இருப்பாங்க. அதுல பிபி நடுவுல இருப்பா. பிபி அதாவது வந்து அவ பேசுறதே ரொம்ப சந்தோஷமா இருக்கும். எனக்கு வந்து அவங்க பேசுறத விட பிபி வந்து சந்தோஷமா சிரிப்பா.
அதை பார்த்து வந்து நான் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அப்படிதான் வந்து அவள்கிட்ட நான் ஃபர்ஸ்ட் பழகினேன். அதாவது அவள்கிட்ட பழகுறதே வந்து எப்பவும் ஒரு சிரிப்பு, பக்கத்துல இருக்கவங்கள அடிச்சு அடிச்சு வேற சிரிப்பா. அதனால நாங்கெல்லாம் அவ சிரிக்க ஆரம்பிச்சிட்டாலே அவள்கிட்ட இருந்து அப்படி தள்ளி போயிடுவோம். அந்த மாதிரி ஒரு ஹாப்பியா இருக்கும் அவள்கிட்ட பழகுறது. இன்னொன்னு அடுத்த காரியம் என்னன்னா வந்து நல்ல அட்வைஸ் பண்ணுவா ஃபினான்ஷியலா. அதாவது எனக்கெல்லாம் வந்து என்னோட பொண்ணு கல்யாணத்தோட வந்து எப்படி நகை செய்யணும், பணம் எப்படி சேர்க்கணும், அதெல்லாம் சொல்லும் போது எனக்கு அவ்வளோ தெரியாது. ஆனா ஃபீபிட்ட பேசும்போது நீ இப்படி பண்ணணும், இதுல இருந்து பணத்தை எடுத்து இப்படி ஜுவல்ஸ் எல்லாம் வாங்கணும், அப்படி இப்படின்னு நிறைய அட்வைஸ் பண்ணி என் பொண்ணோட கல்யாணத்துக்கு வந்து அவளோட அட்வைஸ் வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. இன்னொரு காரியம் சொல்லணும்னா நல்ல கவுன்சிலிங் கொடுப்பா. அதாவது வந்து ஃபேமிலியில எப்படி எப்படி இருக்கணும், யார் யார்கிட்ட எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கணும், அப்படிலாம் நிறைய காரியம் வந்து அவள்கிட்ட இருந்து நான் படிச்சிருக்கேன். ரெண்டாவது வந்து அவ எங்கள்கிட்ட பேசும்போது சொல்லுவா, எனக்கு வந்து ஃபீபி அப்படின்னு வந்து எங்க பாட்டி தான் எனக்கு பேர் வச்சாங்க. அதாவது ஃபீபின்றது வந்து பைபிள்ல வந்து ஒரு ஊழியக்காரியோட பேரு. அதனால நான் வந்து பின்னால அநேகமா நான் ஊழியக்காரியா தான் வருவேன் வனிதா அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து ஆண்டவர் வந்து கரெக்டான ஒரு நேரத்துல வந்து அவங்கள வந்து இப்ப வந்து ஒரு ஊழிய பாதையில வந்து நடத்துறாருன்ற போது அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆண்டவர் அதனதன் காலத்துல நேர்த்தியாக செய்கிற தேவன். அவர் வந்து கரெக்டா அவங்கள வந்து இந்த நேரத்துல வந்து அதிகமா யூஸ் பண்றாருன்னு நான் விசுவாசிக்கிறேன். ரெண்டாவது வந்து அவ எனக்கு வந்து சாந்தகுமாரின்னு பேரு. ஆனா வந்து எனக்கு சாந்தமே இல்ல வனிதா, எப்பவும் எனக்கு கோபம் வருது அப்படின்லாம் சொல்லுவா. ஆனாலும் கூட பயங்கர போல்டு அவள்கிட்ட. நான் கூட எந்த ஒரு பிரச்சனைனாலும் முந்தியெல்லாம் ஆபீஸ் டைம்ல ஃபீபிட்ட தான் ஷேர் பண்ணுவேன், இப்படி பண்ணிட்டாங்க இப்படி பண்ணிட்டாங்கன்னு. அதுக்கெல்லாம் கூட அவ எனக்கு நிறைய சப்போர்ட்டிவா இருந்திருக்கா. ஆனா வந்து இந்த நாள்ல வந்து அவளுக்கு வந்து ஒரு சாந்தத்தை ஆண்டவர் கொடுத்து இந்த ஊழியத்தின் பாதையில வந்து ஆவியின் கனிகளை அவ பெற்றுக்கொண்டு, ஆண்டவரே அந்த ஊழியத்துல வந்து அவ நல்லா வரணும்னு அவளை வாழ்த்துறேன். ரெண்டாவது வந்து அவளோட குடும்பத்திலையும் கூட அவ பையன் எல்லாரும் வந்து ஒரு சாட்சியா ஜீவிக்கணும். அதாவது ஆண்டவருக்கு ஊழியத்தை அவங்க வந்து நல்லா செய்யணும் அப்படின்னு நினைக்கிறேன். அவளுடைய ஊழிய பாதையும் அவளோட ஹெல்த்து அவளோட ஹாப்பி எல்லாம் நல்லா இருக்கணும்னு ஆண்டவரை வேண்டிட்டு அவளுக்கு வந்து என்னோட விஷஸ் சொல்றேன். நன்றி. தேங்க்யூ சிஸ்டர். அவர் கூப்பிடுவாரு. ஹலோ 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 கொஞ்சம் சத்தமா பேசுங்க சார், சரியா கேட்கலையா? பிரதர் லோகநாதன் ஏதோ சொல்ல வராரு போல தெரியுது. நீங்க என்ன சொல்ல வரீங்க பிரதர்? லோகநாதன் சிஸ்டருக்கு ஒரு வசனம் சொல்லணும். சொல்லுங்க. சொல்லலாமா? சொல்லுங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த அருமையான வேளையிலும் கர்த்தர் அடியனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்காக நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். சிஸ்டர் குடிச்சு எனக்கு எதுவுமே தெரியாது, இங்கே பேசுகிறவங்க ஒரு சிலர் பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் பிரதர் சொல்லும்போது சொன்னாங்க, இங்கே செவ்வாய்க்கிழமை அவங்க இந்த மாதம் ரிட்டையர்ட் ஆகி அவங்களுடைய காரியமாக பேசணும் அப்படின்னாங்க. அப்போது உண்மையிலேயே ஆண்டவர்கிட்ட நான் கேட்டேன், அவங்களுக்கு ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லணும் ஆண்டவரேன்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் எனக்கு ஒரு வார்த்தை கொடுத்தாரு. ஏசாயா 46:3-4 ஆண்டவர் உடனடியாக எனக்கு கொடுத்தாரு. ஏன் சொல்கிறேன்னா, ஆண்டவர்கிட்ட ஏதாவது ஒரு ஜெபம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது எனக்கு ஏதாவது ஒரு வார்த்தையை உடனடியாக கொடுப்பாரு. அதை எப்படியாவது நான் சொல்லணும், நான் எப்படியாவது சொல்லிவிடுவேன் எந்த கூட்டத்திலேயே இருந்தாலும். அதனால இப்போ கூட எனக்கு பார்த்தீங்கன்னா 8:30 வரைக்கும் நான் இங்கே வரவே இல்லை. 8:30க்கு அப்புறம் தான் நான் வந்து ஜாயின் பண்ணேன். இன்னைக்கு செகண்ட் ஹாஃப் இருக்குதுன்னு கூட நான் மறந்து சீக்கிரமாக ஓடியாந்தேன். ஜாயின் பண்ணும்போது ஆண்டவர் கொடுத்த கிஃப்ட். அதனால் அவங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த காரியத்தை அவங்களுக்கு நான் சொல்லிடுறேன். யாக்கோபின் சந்ததியாரே, இஸ்ரவேல் சந்ததியில் மீதியாகிய சகல ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன். உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன். நரை மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படியே செய்து வந்தேன். இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்புவிப்பேன். உடனடியாக கொடுத்த தேவனுடைய வார்த்தை. இது எதற்காக கொடுத்தார் என்றால், தேவன் அவர்கள் உண்மையாலுமே
ஒரு பெரிய ஊழியத்தை தேவன் அவர்களுக்காக வைத்திருக்கிறார். இம்மட்டுமா பேசின சகோதர சகோதரிகள் நான் வார்த்தைகளை கேட்டேன். உண்மையாலுமே தேவன் அவர்களுக்கு உண்மையாலுமே நல்ல ஒரு கிஃப்ட்டை கொடுத்துருக்காங்க. ஏன் சொல்றேன்னா, ஒரு கடந்த வாரம் அவர்கள் ஜெபிக்கும் பொழுது செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்கன்னா சில பாயிண்ட் சொல்லும்போது ஒரு 3 ஜெபத்தை அவங்க தான் உடனடியாக ஏறெடுத்தாங்க. ஜெபிக்கிறதுக்கு முந்திக் கொள்வதற்கும் மணவாளன் வரும்போது நாம் ஆயத்தமாக இருப்பதற்குமான காரியங்களை தேவன் அவர்களுக்காக கொடுத்திருக்கிறார் என்பதை நான் விளங்கிக் கொள்கிறேன். தேவன் அற்புதங்களையும் அடையாளங்களையும் அவர்கள் மூலமாக வைத்திருக்கிறார். இனிமேலும் தாங்குவேன், ஏந்துவேன், நான் சுமப்பேன் என்று தேவன் சொல்கிறார். அதனால அவருடைய எல்லா காரியங்களும் எல்லா ஊழியங்களிலும் தேவன் அவர்களோடு கூட இருந்து சகலத்தையும் ஜெயமாய் நடத்தப் போகிறார் என்பதை தேவன் விளங்கச் செய்திருக்கிறார். அதனால என்னையும் தீவட்டி மாத்திரமல்ல, அவர்கள் ஆயத்தமாய் என்னையும் வைத்திருக்கிறார்கள் என்பதை தேவன் விளங்கச் செய்தார். அவர்கள் தேவன் ஆசீர்வாதமாய் நடத்தப் போகிறார் என்பதை விளங்கச் செய்ததற்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். நன்றி பிரதர், ஸ்தோத்திரம். தேங்க்யூ பிரதர். சரி, அடுத்து சிஸ்டர் ஜீவமணி சிஸ்டர். எல்லாரும் கொஞ்சம் சுருக்கமாக செஞ்சீங்கன்னா நிறைய பேர் பேச நினைக்கிறாங்க. முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட்டாக சொல்லுங்க சிஸ்டர் ஜீவமணி. ஹலோ, கேக்குதா? கேக்குது பேசுங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கேக்குதா? ஓகே. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எனக்கும் வனிதா மேரி டிவி வந்து எனக்கு 92ல தான் தெரியும். அப்பதான் நான் டிவோக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்தேன். அப்பதான் தெரியும். அப்போ நாங்கள் குரூப்பாக உட்காந்து சாப்பிடுவோம். அப்போ அவங்களுக்கு ஷிஃப்ட் இருந்தது, 8 to 2 இருந்தது. அப்போ சாப்பிட மட்டும்தான் அவங்க வருவாங்க. ஸோ அப்போ அந்த டைம்ல மட்டும்தான் பழக்கம், பேசுவோம், மற்றபடி ரொம்ப தெரியாது. ஆனால் அதுக்கப்புறம் 6 மாதிரி 10 to 5 ஜாப் அவங்களுக்கு வந்ததுக்கப்புறம் நானும் சேலரி டிபார்ட்மெண்ட்டு இருக்கப்போ, ஒய்ஃப் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கப்போ அவங்களோட நல்லா நெருங்கி பழகிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு. அப்போ நல்லா தெரிஞ்சுட்டேன். எனக்கு நல்லா ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. இந்த பேக் அண்ட் சேலரி போடுறதுக்கு எல்லாமே நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க. ஒரு இது எந்த டைம் போனாலும் தயக்கமே இல்லாமல் வா உட்காரு உடனே செய்வோம்னு சொல்லிட்டு செய்வாங்க. நல்லா ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அது தொடர்ந்து எத்தனையோ வருஷங்களாக செஞ்சுருக்குறாங்க. கேஷ்ல இருந்த போதும் அப்படி தான். ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா உடனே அவங்க தான் வந்துடுவாங்க. டக்குன்னு வந்து எனக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நிறைய பண்ணியிருக்காங்க. அதே போல் நிறைய அட்வைஸ் அவங்க கொடுத்துருக்காங்க. ஃபினான்ஷியல் அட்வைஸஸும் கொடுத்துருக்காங்க, மற்ற அட்வைஸும் கொடுத்துருக்காங்க. முக்கியமாக அதில் சொல்லணும்னு சொன்னால், மார்னிங் 5 மணிக்கு எழுந்திரிச்சு ப்ரேயர் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு அவங்க சொன்னதே அவங்க தான். அது நல்லா எஃபெக்டிவாக இருக்கும், நீ செஞ்சு பாரு அப்படின்னாங்க. அதை நான் இன்னி வரைக்கும் செய்கிறேன் விடாமல். அதுக்காக அவங்களுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். அதே போல் அவங்க ரிட்டையர்மெண்ட்டுக்கு ஏதாவது ஒரு வசனம் சொல்லணும்னு நான் நினச்சிட்டு இருந்தப்போ கரெக்டாக அதை லோகநாதன் சொல்லிட்டாரு. ஸோ அதே வசனம் தான் எனக்கும் ஆண்டவர் கொடுத்தாரு. இனிமேல் 2 பேர் சுமப்பேன் தப்பு வைப்பேன்னு அவங்கள இன்னும் அவங்கள காத்து கொள்வார். இந்த ஊழியத்துலேயும் அவங்கள நல்லா நடத்துவாருன்னு நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவர் அவங்களோட எப்பவும் கூட இருப்பார். அவங்களுக்கு நல்ல ஹெல்ப்பும் நல்ல இந்த ஊழியத்தில் நல்ல ஆலோசனைகளையும் ஆண்டவர் கொடுத்து அவங்க நடத்தணும்னு ஆண்டவரை வேண்டி கேட்டுக்கிட்டு நன்றி, வணக்கம். தேங்க்யூ சிஸ்டர். ஆண்டவர் அதாவது அவர் லோகநாதன் பிரதருக்கு நம்ம ப்ரீப்ளானாக பண்ணல, திடீர்னு அவருக்கு சான்ஸ் கொடுத்தோம். அவர் சொன்ன வசனமும் நீங்கள் நினைச்ச வசனமும் ஒன்று போல இருந்ததுனால ஆண்டவர் இதை உறுதிப்படுத்துகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அடுத்ததாக பிரதர் பாஸ்கரன். ஓகே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அண்ணியை பற்றி சொல்லும் போது, அன்னி ஃபேமிலி எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாலேருந்து தெரியும். அதுபோல டிவிஷனல் ஆஃபீஸர் 1980க்கு நான் வந்தனால அப்பொழுது வந்து அண்ணியோட நான் நல்லா பேசியிருக்கேன். சோதரம் சுருக்கமாக சொல்ல போனோம்னா, இன்னைக்கு அவங்க வேலை பார்த்து ரிட்டையர் ஆகிட்டாங்க. பூமிக்குரிய கவர்மெண்ட் டாட்டா சொல்லிடுச்சு. இப்போ அவங்க பரலோக கவர்மெண்ட்ல ஜாயின் பண்ணிட்டாங்க. ஆல்ரெடி ஜாயின் பண்ணிட்டாங்க. நீ அதுக்காக அவங்க என்ன செய்யறாங்க, அதிகமாக உழைச்சு கொண்டே இருக்கிறாங்க. இன்னும் அதிகமாக உழைப்பார்கள். சத்தியம் வசனம் சொல்லுது, ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறவர்கள் ஞானவான்கள். யார் அந்த ஞானவான்கள் சொன்னா, தானியேல் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல, ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போலவும் அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள் என்று வசனம் சொல்லப்பட்டிருக்குது. அப்ப ஆத்துமாக்களை சம்பாதிக்கிறவர்கள் தான் ஞானவான்கள். மற்றபடி பூமியில் இருக்கிற ஞானவான்கள் அவங்க ஞானவான்கள் ஆண்டவர் லிஸ்ட்ல வச்சுக்கிறதே கிடையாது. பில்கேட்ஸா இருக்கட்டும், அம்பானியா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும். சோ ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறவர்கள் மாத்திரமே ஞானவான்கள். இந்த ஞானவானுடைய முடிவு ரிசல்ட் என்ன? வானத்தின் நட்சத்திரங்களை போல சதா காலமும் 60-70 வயசு இல்ல, எண்ட்லெஸ் எட்டர்னல்
பல லட்சம் கோடி வருஷங்கள் ஆகாயத்துல அப்படியே பிரகாசித்து கொண்டே இருப்பாங்களா அவரோட ஆண்டவரோடு கூட. எவ்வளவு மகிமை பாத்தீங்களா. அன்னிட்ட நேற்று நைட்டே நிறைய பேசிட்டேன் நான். அண்ணி உங்களுக்கு ஊழிய பாதை எப்படி இருக்குன்னு சொல்லி ஆவியானவரே உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். நீங்க என்ன செய்யணும், எவைகளை பேசணும், எப்படி ஜெபிக்கணும், யாராருக்கு சத்தியத்தை சொல்லணும், எந்த மாதிரி சொல்லணும், அநேகரை உங்களுக்கு ஆண்டவரே கொண்டு வந்து கொடுப்பார். அது எப்படியெல்லாம் பயன்படுத்துவார். அதுக்கு நம்ம எப்படி நம்ம ஒப்பு கொடுக்கணும் நிறைய பேசிட்டோம். சோ அன்னைக்காக என்னுடைய வாழ்த்துக்கள், சாத்ராக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தொடர்ந்து அவங்க ஊழிய பாதையில முன்னேறி செல்லவும் அநேகம் ஆயிரம் ஆத்துமாக்களை சம்பாதிக்கத்தக்கதாக ஆண்டவர் எங்கள் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால் நிரப்பி ஆவிக்குரிய சகலவித 9 வரங்களினாலே நிரப்பி கர்த்தருடைய கரங்களில் எடுத்து அவர் பயன்படுத்த வேண்டும் என்று நான் தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டே இருக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தேங்க்யூ பிரதர், வாழ்த்துக்களுக்கு நன்றி. அடுத்ததாக பிரதர் பால் டேவிட். ஹலோ. ஆக்சுவலா பால் டேவிட் வீட்டுக்கு யாரோ ஒரு ரிலேட்டிவ்ஸ் வந்திருக்காங்க. சரி, அதனால பாப்போம் கடைசி வரைக்கும் பார்த்துட்டு. சரி, இப்ப அடுத்த இப்ப சிஸ்டர் சகாயம் சிஸ்டரா? சகாயம் சிஸ்டர், நீங்க வாழ்த்து. பிபி மேடம் பத்தி சொல்லணும்னா அவங்கள இவ்வளவு அருமையா பாதுகாத்து கடவுள் அருமையா வழி நடத்தி நல்ல பணிபொய்வு கொடுத்ததுக்காக முதல்ல கடவுளுக்கு நன்றி சொல்றேன். அவங்கள நான் யூனியன்ல தான் பார்த்திருக்கேன். முதல்ல பயங்கர ஆக்டிவா இருப்பாங்க. யூனியனோட எல்லா விஷயங்களையும் ஆக்டிவா இருப்பாங்க. ஆபீஸ்க்கு QMA விசிட் ஐடிக்கு வரும்போது பார்த்திருக்கேன். அவங்கள நல்லா பார்த்தது நீங்களோட ப்ரேயர் நாய் ஸ்கூல்ல ISPF ஆரம்பிச்சதுனால நாய் ஸ்கூல்ல இருக்கிற ப்ரேயர் நடக்கும் 3rd Saturday. அப்ப பார்த்து பழகுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது. மாதவ்குமார் சார் வீட்டுல 1st Saturday ஃபாஸ்டிங் ப்ரேயர்ல நல்ல வாய்ப்பு கிடைச்சது. நல்ல சஜஷன்லாம் நல்லா சொல்லுவாங்க. எல்லோரையும் அரவணைச்சு கொண்டு போவாங்க. கூடால எனக்கு ரொம்ப அவங்க மனசுல தொட்ட விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, அவங்க சார் இறந்தப்போ அது சடன் டெத்து. எனக்கு தெரியாது, ஒரு 12:30க்கு தான் தெரியும். அப்ப அவங்க வீட்டுக்கு போயிருந்தப்ப சர்ச்சுக்கு எடுத்துட்டு போகும்போது மேடம் சொன்னாங்க, அப்பா நீங்க சந்தோஷமா போங்க, நம்ம எல்லாரும் ஏசப்பா வீட்டுல சந்திப்போம்னு சொன்னாங்க. அது எனக்கு இன்னைக்கு வர அந்த வார்த்தைகள் எனக்குள்ள இருக்கு. என்னன்னு சொன்னா, உடம்பு முடியாம அப்படிலாம் இல்ல, சடன் டெத்துன்றப்ப நம்மளால ஏத்துக்கவே முடியாத ஒரு விஷயம். அப்படி இருக்கிறப்ப அவங்களுக்குள்ள எவ்வளவு விசுவாசம் ஆழமா இருந்தா அந்த வார்த்தை அவங்க வாயில இருந்து போய் மனசுல இருக்கதான் வரணும். அப்படி வரணும்னா அவங்க எவ்வளவு ஆழமா கடவுள் மேல நம்பிக்கை வச்சிருக்காங்க அப்படின்றது. நான் பரலோக ராஜ்யத்துல அப்பா கூட இருப்பேன், நம்ம எல்லாம் குடும்பமா இருப்போம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை அவங்களுக்குள்ள எவ்வளவு தூரம் அந்த வேரூன்றி இருக்குன்றத நான் அது இன்னைக்கு வர எனக்கு அது மனசுல. பிபி மேடம்னா எனக்கு அந்த வேர்ல்ட் அவங்க சொன்ன வார்த்தைகள் தான் ஞாபகம் வரும். அதுக்கப்புறம் அவங்க வர்றதுல எனக்கும் பழக்கம் விட்டு போச்சு. அப்படியே எங்க எப்படியா பாத்துக்குவோம். ஆனா இந்த லாக்டவுன் ப்ரேயர்ல தான் மறுபடியும் அவங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. நல்ல ப்ரேயர் பண்ணுவாங்க. டெய்லி வில்லியம் சார் சொல்ற வசனத்துக்காக அவங்க ஏங்குவாங்க. அவர் ஆரம்பிக்கும் போதே சொல்லிடுவாங்க, சார் முடிச்ச உடனே வில்லியம் சார் உங்க வசனம் நான் தியானிச்சேன், இது ரொம்ப நல்லா இருந்தது, இது ரொம்ப நல்லா இருந்ததுன்னு அருமையா சொல்லுவாங்க. ப்ரேயர் பண்ணும்போதுமே ஏசப்பா ஏசப்பான்னு சொல்லுவாங்க. அது ஒரு குழந்தை எப்படி அப்பா கிட்ட பேசுமோ அது போல அந்த நம்மகிட்ட தேவன் என்ன எதிர்பார்க்கிறாருன்னா, குழந்தைய போல தேடணும். குழந்தை மனசுல உள்ளவங்களுக்குதான் விண்ணரசு பரலோக ராஜ்யம் கிடைக்கும்னு சொல்லியிருக்காரு. அது போல அவங்க அந்த வாஞ்சையா தேடுவாங்க. காலையில அதிகாலையில ப்ரேயர் பண்ணிக்குவோம், நீ வர்றியா, சீக்கிரம் எத்தனை மணிக்கு அலாம் வச்சுக்குவோம். அந்த வாஞ்சையதான் கடவுள் ஆசீர்வதிச்சு அவங்களுக்கு எத்தனையோ பேர் முன்னாலே ஊழியம் பண்ணுவாங்க, ரிட்டையர்மெண்ட்டுக்கு முன்னாலேயே அதை கன்டினியூ பண்ணுவாங்க. ஆனா இவங்களுக்கு மட்டும் என்னன்னா அழகா டேர்ன் பண்ணி அந்த பீரியட்ல கடவுள் கொண்டு கொடுத்திருக்காரு. அது யாருக்கும் கிடைக்காத பாக்கியத்தை அவங்களுக்கு கொடுத்திருக்காரு. அதுக்கு முதல்ல நன்றி சொல்லணும். கடவுளுக்கு இவ்வளவு தூரம் வழி நடத்தியிருக்காரு, அருமையா வழி நடத்தியிருக்காரு. இவ்வளவு நாள் கேப் விட்டுட்டு கரெக்டான டைம்ல, அதான் நம்மளுக்கு மத்த கடவுளுக்கும் நம்மளுடைய தேவனுக்கும் உண்டான வித்தியாசம். நேர்த்தியா அதன் காலத்துல ஏற்றபடி அவர் திருப்பி கொண்டு வந்திருக்காரு. அதுக்கு நான் முதல்ல கடவுளுக்கு நன்றி செலுத்திக்கிறேன்.
இந்த ஜோசப் ஆல்ரினோட ஒரு பாட்டு ஒண்ணு இருக்கு. உண்மையில் வாஞ்சியா இருப்பதனால் நீர் என்னை உண்மையில் வாஞ்சியா இருப்பதனால் நீ என்னை அது பண்ணுவீங்க, விடுவிப்பீர். உன்னோட நாமத்தை அறிந்ததுனால் நீங்க என்னை உயர்ந்த அடைக்கலத்துல வைப்பீங்க, நீங்க தான் எனக்கு கோட்டை அரண் அப்படின்னு சொல்லி அவங்க அத அவ்வளவு வாஞ்சியா இருக்கிறனால அவங்கள கட்டாயம் அவர் பெயரை அறிஞ்சு வாஞ்சியா இருக்கனால தேவன் அவர்களை பாதுகாப்பார், நீடிய ஆயுளால் அவர்களுக்கு நிறைவளிப்பார், அவருடைய மீட்பை அவர்களுக்கு வெளிப்படுத்துவார், அவர் கையோட அவர் குடும்பமா ஆசீர்வதிச்சு பரலோக ராஜ்யத்துல அவரை துதிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுப்பார். நிறைய ஆத்மாக்களை ஆதாயம் பண்ணி அவர் கையோட அழைச்சிட்டு போய் தேவனை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை அவங்களுக்கு கொடுப்பாருன்னு சொல்லி வாழ்த்தி அதற்காக நான் தேவன்கிட்ட பரிந்து பேசுவேன்ற நம்பிக்கையோட அவங்க நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. தேங்க்யூ சிஸ்டர். வேற யாராவது வாழ்த்துறை சொல்ல விரும்புங்கன்னா இங்கே சொல்லலாம். இப்போ சகோதரர் லோகநாதன் அவருக்கு இந்த லிஸ்ட்ல அவர் பேர் நம்ம இல்லாம இருந்தது. அவர் திடீர்னு ஒரு வார்த்தை சொன்னது, அவர் நினைச்ச ஆண்டவருடைய வார்த்தையை சகோதரி ஜீவமணி நினைச்சிருக்கிறாங்க. அது ஆண்டவருடைய கன்ஃபர்மேஷன். அது ஒரு உற்சாகமா பக்தி விருத்திக்கு ஏதுவாக இருந்தது. வேற யாரும் நீங்க வாழ்த்துறை சொல்லலாம், சுருக்கமாக சொல்லுங்கள். வேத வார்த்தை சொல்லணும்னாலும் சொல்லலாம். வேற யாரும் சொல்ல போறீங்களா? ஹலோ ஜெபசெல். சொல்லுங்க. வெள்ளூர்ல இருந்து ஜெபசெல். சொல்லுங்க. அந்த ஒரு ஹலோ கேக்குதுங்களா பிரதர்? கேக்குதுங்களா? ஓகே. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். லாஸ்ட் மந்த் அக்கா திடீர்னு எனக்கு ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணும்போது நான் சிபி பேசுறேன், மதுரையில இருந்து பேசுறேன், மாதவகுமார் என்ன கொடுத்தாங்க, பிரதர் கொடுத்தாங்க உங்க நம்பர் சொல்லிட்டு பேசினாங்க. அந்த முதல் தடவையிலேயே அவங்க கிட்ட ஒரு நல்ல ஒரு அந்த பேச்சிலேயே தெரிஞ்சது அவங்க ஒரு நல்ல பக்தி உள்ள பெண்மணி. அவங்க மற்றவர்களுக்காக அன்பு பாசமும் காட்டக்கூடியவங்க, அதே நேரத்துல ஜெபத்திலையும் வழி நடத்துவாங்கங்கிறத முதல் தடவையா அவங்களோட பேசும்போது எனக்கு ஆண்டவர் உணர்த்தினாரு. அதற்கு பின்னாடி அவங்க அடிக்கடி என்ன பேசி இந்த ஜெப ஐக்கியத்துல நீங்களும் வரணும், ஒவ்வொரு திங்கள் புதன் வெள்ளி வரணும்னு சொல்லி போன வாரத்துல அவங்க ஒரு ஜெப குறிப்புகளை ரெடி பண்ண சொன்னாங்க. அந்த நேரத்துலயுமே அவங்களுடைய ஒரு பங்களிப்பு, ஒரு மற்றவர்களை என்கரேஜ் பண்ற அந்த ஒரு காரியத்தை நான் உணர்ந்துக்கிட்டேன். இன்னும் தொடர்ந்து சிபி அக்காவுக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் ஆயுசு நாட்களையும் கொடுத்து அவர்கள் இந்த ஊழியத்தை அதிகமாய் செய்யத்தக்கதான கிருபையும் தரு ஆண்டவர் வேண்டிக்கலாம். ஹலோ தேங்க்யூ சிஸ்டர். வேற யாரும் வாழ்த்துறை சொல்ல விரும்புறீங்களா? ஹலோ சிபி மேடம் எனக்கு 1983 இருந்து நாங்க பழக்கம். 2 பேரும் ஒரே அப்பாயின்மெண்ட். பெரிய குளத்துல 2 பேரும் ஒரே ரூம்ல இருந்திருக்கோம். கிட்டத்தட்ட 3 வருஷம் ஒன்னா இருந்திருக்கோம். அந்த எல்லாரும் அவங்களோட அந்த கேரக்டர் சொல்லிட்டாங்க, அதாவது ஹெல்ப் பண்றது அப்படிங்கிறது. என்னை அவங்க ஒரு ரொம்ப சின்ன குழந்தை மாதிரி பார்த்துக்குவாங்க. எனக்கு எதுவுமே தெரியாது, சமைக்க தெரியாது, எதுவும் தெரியாது. எல்லா வேலையும் எனக்கு அவங்க பொறுமையா செஞ்சு கொடுத்து என்னை பாதுகாப்பா அந்த பெரியகுளம் பிரான்ச்சில் அவ்வளோ இதா பார்த்துக்குவாங்க. அது ஒரு சகோதரி கூட அந்த அளவுக்கு செய்ய முடியாது. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். நான் யார்கிட்டையுமே க்ளோஸா பழக மாட்டேன். ஆனா அவங்ககிட்ட ரொம்ப ஒரு நெருங்கி 3 வருஷம். அதுக்கப்புறம் அந்த பெரிய குளத்தை விட்டு நான் மேரேஜ் ஆகி போனதுக்கப்புறம் இன்னைக்கு வரைக்குமே அந்த அளவுக்கு நெருங்கி யார்கிட்டையும் நான் பழகலை ஆஃபீஸில். அந்த இது மறக்கவே முடியாது. நல்ல வழி நடத்தி பாதுகாத்து நம்ம தேவைகளையும் அவங்க அறிஞ்சு இது பண்ணுவாங்க. அதே மாதிரி அந்த ப்ரேயரு அவங்க ஃபேமிலியாக எனக்கு தெரியும். அவங்க அப்பா அம்மா சிஸ்டர்ஸு அதே மாதிரி எங்கள் ஃபேமிலியில் எல்லாரையும் தெரியும். அந்த குடும்பமாக ஒவ்வொருத்தரோட கஷ்டங்கள் இது ஒருத்தருக்காக ஒருத்தர் ஷேர் பண்ணி வழி நடத்தி ஜெபம் பண்ணி அந்த அளவுக்கு இந்த
இருந்த விஷயங்கள் வந்து 37 வருஷம் ஆனாலும் வந்து எனக்கு மறக்காது. ஃபீபி அப்படின்னு சொன்னா அந்த மனதுல வந்து ஒரு நெருக்கம் வந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. அதனால வந்து அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து வில் நெவர் லாஸ்ட். அதே மாதிரி இப்பவும் வந்து அந்த நான் பொதுவாக அந்த ப்ரேயரில் வந்து ஆஃபீஸ் விட்டு வந்தோடனே டயர்டாக சோம்பேறித்தனமோ ஏதோ வரமாட்டேன். ஆனால் அந்த 3rd ஆகஸ்ட் வந்து வரணும் அப்படின்னு சொன்னோடனே இன்னைக்கு வரைக்கும் நான் ரெகுலராக அட்டன் பண்ணுறேன். ஒரே ஒரு நாள் மட்டும் வரல. அந்த இது வந்து அந்த அத்தாரிட்டி, அந்த அன்பு வந்து அவங்க எல்லாரையும் வந்து ஈர்த்துரும். இந்த ப்ரேயரை வந்து இன்னும் அவங்க சிறப்பாக வழிநடத்தி இன்னும் நிறைய ஆத்துமாக்களை வந்து ஆதாயப்படுத்தி அவங்க வந்து சொந்த வாழ்விலையும் பிள்ளைகளை ஆசீர்வாதத்திலையும் ஆண்டவர் வந்து இன்னும் அற்புதமாக ஆசீர்வதிப்பார். இன்னும் நிறைய அதிசயங்களை செய்வார். அந்த ஏசாயா 26:3 ஒரு தடவை நாங்கள் வந்து இதில் இருக்கும்போது கேட்டாங்க, இந்த உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். வைரமணி இது எந்த இதில் வருதுன்னு சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. அப்போ நான் டக்குன்னு சொன்னேன் ஏசாயால வருது அப்படின்னு சொன்னேன். இந்த வசனம் வந்து நான் அவங்களுக்கு இப்போ சொல்கிறேன். நம்ம வந்து ஆண்டவரை வந்து உறுதியாக பற்றி கொள்ளும் போது ரொம்ப சமாதானத்தோடு இருப்போம், விசுவாசிப்போம். ஆண்டவர் வந்து உங்களை ஆசீர்வதிப்பார், உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், பையனை ஆசீர்வதிப்பார். நான் எங்களோட எல்லாரோட ப்ரேயர்லையும் நீங்கள் இருப்பீங்க. விஷ் யூ ஹாப்பி ரிட்டையர்ட் லைஃப், பீஸ்ஃபுல் அண்ட் ஹெல்த்தி ரிட்டையர்ட் லைஃப். ஆண்டவருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். தேங்க்யூ. தேங்க்யூ சிஸ்டர். இன்னும் அவர் பால் டேவிட் பிரதர் வரல இல்லை? வேற யாரும் வாழ்த்துறை சொல்ல விரும்புறீங்களா? ஹலோ ஹலோ பிரைஸ்லா. ஹலோ பிரைஸ்லா. ஜெயசுந்தரி விருதுநகர்ல ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆனா மேடத்தை வந்து நான் இன்னும் பார்த்ததே கிடையாது. அப்போ இப்போ 10 டேஸ்க்கு முன்னாடி வந்து பிரதர் மாதவ்குமார் சார் வந்து அவங்க நம்பரை கொடுத்தாங்க. லேடிஸ் எல்லாருமே கூடி ஜோம் பண்றாங்க, அவங்க கூட ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ மேடம் வந்து இமீடியட்டா அவங்களுக்கு நம்பர் கொடுத்துருப்பாங்க போல, இமீடியட்டா கால் பண்ணி பேசினாங்க. அப்போ ரொம்ப கலகலப்பா பேசினாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நீங்க என்னை பார்த்ததே இல்லையா, நான் ஐடி ரூம்ல இருப்பேன் அப்படின்னாங்க. நான் வந்து 2 தடவை தான் போயிருக்கேன் அங்கே, இந்த ஆனுவல் சப்மிஷனுக்கு அக்கௌண்ட்ஸ் அந்த மாதிரி சப்மிட் பண்றதுக்கு போயிருக்கேன். ஆனா நான் பார்த்ததில்லை. ஆனா எனக்கு வந்து அவங்கள பார்த்த மாதிரியே ஃபீலிங்கா இருக்கு. எப்படின்னா அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா, நான் வந்து என்ன ஐடில இருப்பேன், என் முடி எல்லாமே வெள்ளையா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ உடனே எனக்கு ஆண்டவர் வந்து அந்த வசனத்தை ஞாபகப்படுத்தினாரு. இப்போ மிஸ்டர் லோகநாதன் அவங்க எல்லாம் சொன்ன வசனம் படி முதிர் வயதிலும் தாங்குவேன், நிறை வயதிலும் ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி சிஸ்டர் வந்து கண்டிப்பா ஆண்டவர் வந்து ஏந்துவார், சுமப்பார், தப்புவிப்பார், நடத்துவார். அப்புறம் இன்னும் ப்ராவர்ப்ஸ் 20:29 என்ன பார்க்குறோம் அப்படின்னா, முதிர் வயதானவர்களின் மகிமை அவர்கள் நரை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அவர்களுடைய நரை அப்படின்னா அவங்க நிறைய எக்ஸ்பீரியன்ஸ், நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, நிறைய பேருக்கு அட்வைஸ் பண்ணியிருக்காங்க, கவுன்சிலிங் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி அநேகர் வந்து வாழ்த்துனதை நமக்கு கேட்டோம். அதே மாதிரி சிஸ்டர் வந்து அது முதிர் வயதுல வந்து அவங்களுடைய மகிமை வந்து அநேகருக்கு அவங்க வந்து தேவனுடைய வசனத்தின் மூலமாக அவங்க வந்து மற்றவர்களை வந்து நடத்த போகிறாங்க. அவங்களுக்கு வந்து இது ரிட்டையர்மெண்ட் டே அப்படின்னாலும் ஆண்டோடைய ஊழியத்தை செய்கிறதுக்கு அவங்களுக்கு வந்து இது வந்து ஜாயினிங் டே. அது வந்து பிரைஸ் தி லார்ட், கர்த்தருடைய நாம மகிமைப்படட்டும். இன்னும் ப்ராவர்ப்ஸ் 16:31 பார்க்குறோம், நரைமைதானது மகிமையான கிரீடம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு குயின் மாதிரி அவங்க வந்து ஆண்டோடைய வசனத்தை சொல்ற அந்த பெண்கள் கூட்டத்துல வந்து சொல்ற குயினா ஆண்டவர் வச்சிருக்கிறாங்க அவங்கள. அவங்க வந்து இன்னும் நிறைய பேருக்கு உதவி செய்யறது, வேத வசனத்தெல்லாம் இன்னும் விதைக்கிற மகளாக ஆண்டவர் வச்சிருக்கிறாங்க. ஏசப்பாவுடைய செல்ல பிள்ளையா இருக்கிறத நான் உணர்றேன். அது போலவே அநேகருக்கு அவங்கள ஆசீர்வாதமா இருக்கணும். இன்னும் ஒரு சின்ன சாட்சி சொல்லிக்கிறேன். அப்போ அவங்ககிட்ட சொல்லும் போது ஏதோ ப்ரேயர் பாயிண்ட் அப்படிங்கும் போது, சிஸ்டர் எனக்கு வந்து என்னோட சன் வந்து இப்போ எம்எஸ் படிக்கிறதுக்காக ஸ்வீடன் போக போறான். ஆனா இப்போ நிறைய தடையா இருக்கு, கொரோனா பீரியடா இருக்கு, அதனால நிறைய தடையா இருக்கு அப்படின்னு சொல்லி இது பண்ணது. ஆனா அவங்க சொன்னாங்க, நான் உங்களுக்காக ஜோம் பண்றேன். ஆண்டவர் வந்து அவங்க நிஜமாவே ஏசப்பாவுடைய செல்ல பிள்ளை தான். அவங்கள்ட்ட சொன்ன நிமிஷத்துல அவனுக்கு வந்து எல்லா ப்ராசஸும் முடிஞ்சு காட்ஸ் கிரேஸ் நேற்று நைட்டு வந்து அவன் ஸ்வீடன் போயிட்டான். ஸ்வீடன் போனதுலயும் ஒவ்வொரு இடமும் ஃப்ளைட்ல போகும்போது ஒவ்வொரு இடமும் ஏசப்பா என்னை நடத்தினாங்க அப்படின்னு சொல்லி அவன் வந்து சாட்சியா சொன்னான். செக்கிங்ல இன்னும் நிறைய காரியத்துல அங்க இருந்து போய் சேர்ந்தது. தனியாவே போனா மேப்பை பார்த்துட்டு, ஆனா ஒரு தடங்கள் இல்லாம நல்லபடியா எங்க போய் ஸ்டடி பண்ணணுமோ அந்த இடத்துல
தனியா போனான்னு சொல்றத விட ஏசப்பாவோட போனா அவங்களோட ப்ரேயர் அந்த ஏசப்பா வந்து பேபி சிஸ்டரோட ப்ரேயர் சப்போர்ட்டோட போனதுன்னு சொல்லி எனக்கு நான் ஆண்டவருக்குள்ள சந்தோஷப்படுறேன். இன்னும் அநேகருக்கு அவங்களுடைய வசனங்கள் ஆறுதலாகவும் தேற்றுதலாகவும் ஜபத்தை கேட்கிறவராகவும் ஆண்டவர் கூடயே இருப்பாரு. அவங்களுடைய லைஃப் வந்து இன்னும் நல்லா சந்தோஷமா வெல்த்தி லைஃபா இருக்க ஆண்டவருடைய நாம மகிமைப்படும்படியாக நான் ஜெபிக்கிறேன். தேங்க்யூ ஃபார் கிவிங் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ சிஸ்டர். வேற யாரும் பேச விரும்புறீங்களா? ஹலோ, பால் டேவிட் வரல இல்ல? சரி, ஓகே. ஹலோ, சொல்லுங்க சிஸ்டர். ஹலோ, பேசுங்க உங்க சத்தம் இருக்கு. ஹலோ, சத்தம் கேட்கல. ஹலோ, கேட்கல. சரி, ஓகே. சரி, அடுத்த கட்டத்தை போலாமா? சரி. சிஸ்டர் பிவி சிஸ்டர், நீங்க உங்களுடைய டைம் இது, உங்களுடைய ப்ரோக்ராம், நீங்க பேசுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நேரத்துக்காக நன்றி ஏசப்பா, நன்றி. என்னுடைய பேர் வந்து ரொம்ப பெக்குலியரா இருக்குது. அதனால நான் வந்து எனக்கு வந்து எங்க அம்மா வயசுல நான் இருக்கும்போது எங்க பாட்டி வந்து எனக்கு பேர் வச்சுட்டாங்களாம். அதனால நான் வந்து அந்த வசனத்தை சொல்லிடுறேன். ரோமர் 16வது அதிகாரம் 1 வசனம். வெங்கிரவ ஊழியர்களுக்கு ஊழியக்காரியாகிய நம்முடைய சகோதரி பெரியாளை நீங்கள் கர்த்தருக்குள் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி ஏற்றுக்கொண்டு எந்த காரியத்தில் உங்கள் உதவி அவளுக்கு தேவையா இருக்கிறதோ அதிலே நீங்கள் அவளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று அவளை உங்களிடத்தில் ஒப்புவிக்கிறேன். அவள் அநேகருக்கும் எனக்கும் கூட ஆதரவா இருந்தவள். இப்படி நான் எங்க அம்மா வீட்டில் இருக்கும் போதே எனக்கு பேர் வச்சிருக்கிறாங்க. ஆனா நான் வந்து அந்த ஊழியம் செய்யல. ஏன்னா நான் ரொம்ப நல்லா படிப்பேன். சின்ன பிள்ளை ரொம்ப சேட்டை பண்ணுவேன். காலேஜுக்கு போனதுக்கு அப்புறம் ஐ ஸ்டூட் ஃபர்ஸ்ட் இந்த யூனிவர்சிட்டி. நான் கோல்டு மெடலிஸ்ட். பிஏல வந்து ஐம் கோல்டு மெடலிஸ்ட். எம்ஏல யூனிவர்சிட்டி 3rd. அது முடிச்ச உடனே 82ல எம்ஏ முடிச்சேன். 83 பிப்ரவரியில ஐ ஜாயின் இன் எல்ஐசி. அதனால எனக்கு வந்து அந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் நிறைய இருந்தது. ஆனா அது ஒரு பெருமையை கொடுத்துச்சு எனக்கு கண்டிப்பா. ஏன்னா நான் நிறைய சொல்லுவேன், நான் வந்து ஹிந்தி படிச்சிருக்கேன், எனக்கு நல்லா ஸ்விம்மிங் தெரியும், சைக்கிளிங் தெரியும், ஹார்ஸ் ரைடிங் தெரியும், அப்படி நிறைய பெருமை, உலக பிரகாரமான பெருமைகள் நிறைய இருந்தது. அப்போ எனக்கு வாழ்க்கையில முதல் முறையா என்னுடைய 24 வயது முடிஞ்சு 6 மாசம் எங்க அப்பா சடனா ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாங்க. அது என்னுடைய வாழ்க்கையில மிக பெரிய லைஃப் சேஞ்சிங். ஏன்னா என்ன செய்யறதுன்னு தெரியாது. ஏன்னா எங்க அப்பா வந்து எப்படி இன்னைக்கு நான் என் மகனுக்கு சாப்பாடு ஊட்டணும் அந்த மாதிரி எங்க அப்பா தான் எனக்கு சாப்பாடு ஊட்டுவாங்க, தலை சீவி விடுவாங்க. அந்த மாதிரி ரொம்ப செல்லமா வளர்ந்த பிள்ளை. எங்க அப்பாவுடைய சடன் டெத் வைரமணி மேடத்துக்கு தெரியும். அது என்னுடைய வாழ்க்கையை புரட்டி போட்டது. அதுக்கப்புறம் 85 எங்க அப்பா இருந்தாங்க. 87 எனக்கு கல்யாணம் ஆச்சு. கல்யாணம் ஆன உடனே என்னுடைய ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்ல வந்து நான் கல்யாணம் பண்ண ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் ஸ்டாண்டர்ட் கூட, அவங்களும் எல்ஐசி தான். அதனால சைக்கிள்ல தான் நான் ஆஃபீஸ் போவேன். கல்யாணம் அடுத்த நாள்ல இருந்து கார். அப்பவும் ஒரு மேன்மை வந்துருச்சு எனக்கு. நான் கண்டிப்பா சொல்லுவேன், அந்த மேன்மை உள்ளவன் பெருமை உள்ளவனுக்கு கடவுள் எதிர்த்து நிற்கிறாங்கிறது உண்மை. ஆனா கடவுள் ரொம்ப பொறுமையா காத்திருந்துதான் அதுக்கு பெரிய அடி கொடுக்குறாரு. அதனால அதே மாதிரி நான் ஆபீஸ்ல ரொம்ப சீக்கிரமா ப்ரொமோஷன் வாங்கிட்டேன். நாங்க எல்லாம், நானு வைரமணி மேடம் எல்லாம் ஒன்னா ஜாயின் பண்ணோம். பட் நான் வந்து 87ல ஐ காட் தி ஹெச்ஏ ப்ரோக்ராமர். ஸோ அது ஒரு அந்த யாருமே இல்லாம நம்ம மட்டும் வாங்கிட்டோம் அப்படி ஒரு பெருமை இருக்கும்ல, ஆபீஸ்ல எல்லாம் தெரியும் அப்படி. நான் வந்து அந்த காலத்துல சொல்லுவேன், நான் வந்து ஹெச்ஏ ப்ரொமோட் ஆயிட்டு யார்ட்டா பேசணும்னா எனக்கு எதிரியா இருந்தா கூட அவன் பிரில்லியண்டா இருக்கணும் அப்படிலாம் நான் சொல்லியிருக்கேன். ஆனா கடவுள் எல்லாத்துக்கும் ஒரு பெரிய அடி கொடுக்குறாரு வாழ்க்கையில. அதை வந்து நான் ரொம்ப லேட்டா என் ஹஸ்பண்ட் எனக்கு அப்படியே ரொம்ப செல்லமா வளர்க்கப்பட்ட வைஃப் நான் அப்படிதான் சொல்லுவேன். ஏன்னா என் ஹஸ்பண்ட் இருந்த காலத்துல 25 வருஷமும் காலைல 5:30 மணிக்கு அவங்க காம்ப்ளான் கொடுப்பாங்க. காம்ப்ளான் குடிச்சு தூங்கிடுவேன். அவங்க கிச்சன்ல குக்கர் வச்சுட்டு
பருப்பு வச்சுட்டு காயெல்லாம் நறுக்கி வச்சுட்டு தாளிக்க தெரியாது, அதுக்கு மட்டும் என்னை எழுப்புவாங்க. எழுப்பி நான் செஞ்சுட்டு அப்புறம் கார்ல ஆஃபீஸ் போவோம், திரும்ப கார்ல வருவோம். இப்படி ரொம்ப சுகமான வாழ்க்கை, எதை பற்றியுமே கவலை கிடையாது. எனக்கு நோ சொல்ல மாட்டாங்க. அவ்வளோ ஜாலியா இருந்த என்ன ஒரு ஓவர் நைட், ரியலி ஒரு ஓவர் நைட் என் ஹஸ்பண்ட் வந்து இறந்து போயிட்டாங்க. அது வந்து என் லைஃபை மாத்துச்சு. நான் எப்படி செல்லமா வளர்க்கப்பட்ட ஒரு மனைவியும் அந்த மாதிரி என் பிள்ளை வந்து ரொம்ப பேம்பர்டு சைல்டு. அவனுக்கு வந்து உலக ரியாலிட்டி இன்னைக்கு வரைக்கும் தெரியாது. அந்த மாதிரி ரொம்ப செல்லமா வளர்ந்து உலக பிரகாரமான விஷயங்கள் இருந்து என் ஹஸ்பண்ட் 2011 டிசம்பர்ல இறந்தாங்க. அதுக்கப்புறம் 2020 வரைக்கும் வாழ்க்கையில நிறைய மேடு பள்ளங்கள் என் குழந்தையால என் பையனால அப்பெல்லாம் இருந்தா கூட கடவுளை நிறைய நேசிப்பேன், நிறைய பிடிச்சிடுவேன். ஆனா ஊழியம் செய்யணும்னு நான் நினைச்சதே இல்லை. நம்ம ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்கணும், ஊழியத்துக்கு போகணும். எனக்கு இப்படி பேர் வச்சிருக்கிறாங்களே கங்கரேய நாட்டு சபைக்கு ஊழியக்காரி அப்படின்னு பேர் வச்சிருக்காங்களேன்னு நினைச்சிருக்கிறேன். ஆனா நான் போகணும்னு நினைச்சதே இல்லை. அப்ப ஜூலை மாசம் 6ஆம் தேதி அன்னைக்கு நான் ஆபீஸ்ல இருக்கும்போது வனிதா, ஜெயஸ்ரீ அவங்க எல்லாம் நான் பார்க்க வந்தாங்க. ஏன்னா நான் மாசத்துக்கு ஒரு நாள் தான் ஆபீஸ் போவேன், லீவ் எல்லாம் காலி பண்ணிட்டு வீட்டுல இருந்தேன். அப்ப வந்தாங்க. அப்ப நான் சொன்னேன் வனிதா கிட்டக்கா, வனிதா இந்த மாதிரி பிரேயர் இருக்கு ஈவினிங் வந்து 8:30 to 9:30 நீ ஜாயின் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னேன். உடனே அவன் சொன்னேன், சும்மா இருப்பல, நீ வந்து தனியா ஒரு பிரேயர் ஆரம்பி, லேடிஸ்க்குன்னு ஆரம்பி, நாங்க எல்லாம் வரோம். ஜூலை 6 அவங்க வந்து என்கிட்ட சொன்னது. சரி நான் பின்னாடி யோசிக்கிறேன், நானா அப்படி செய்யறதுனால யோசிக்கிறேன், அப்ப நீ வா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அது ரொம்ப லைட்டர் வெயின்ல எடுத்துட்டு நான் வந்துட்டேன். அப்புறம் ஜூலை 6க்கு அப்புறம் நான் ஆபீஸ்க்கு போகவே இல்லை. திரும்ப ஆகஸ்ட் 3ஆம் தேதி தான் நான் ஆபீஸ்க்கு போறேன். இதுக்கு நடுவுல ஆகஸ்ட் மாசம் 1ஆம் தேதி தான் மாதவகுமார் சார் என்கிட்ட இந்த விஷயத்த சொல்றாரு. இந்த மாதிரி ரேவதி மேடத்துல கேட்டோம், அந்த சிஸ்டருக்கு கொஞ்சம் சிரமம்னு சொன்னாங்க, நீங்க செய்றீங்களான்னு. நான் சொன்னேன் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒன்று ஆரம்பிச்சு ஒரு ஃபோர்ஸ் பண்றது எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், நான் பாத்துக்கிறேன். அப்புறம் சொன்னார் நிறைய பேர்ட்ட பேச வேண்டியிருக்கும் அப்படின்னு. சரி சார் அப்படின்னு சொன்னேன். நான் வந்து இந்த ஜனவரியில இருந்து ஆபீஸ்க்கு போறது கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிருச்சு. நிறைய லீவ் இருக்கிறனால லீவ் போட்டு வீட்டுல இருக்கிறது வந்து எனக்கு கொஞ்சம் கன்வீனியன்ட்டா இருந்தது. அதனால வீட்லயே இருந்தேன். அதனால எனக்கு இந்த ரிட்டையர்மெண்ட் வந்து ரொம்ப ரிட்டையரிங் மாதிரி எனக்கு ஃபீல் பண்ணவே இல்லை. நேற்று நம்ம நேற்று ஆபீஸ்ல இருந்து ரிட்டையர் ஆயிட்டோமே அப்படின்னு ஃபீல் பண்ணவே இல்லை. ஏன்னா நான் வந்து கொஞ்ச நாளாவே அப்படி வீட்லயே இருக்கிறனால ரொம்ப சந்தோஷமா நான் இருக்கிறேன். அப்போ பூமியில இருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களும் கடவுள் எனக்கு கொடுத்திருந்தார். எல்லாம் இந்த சாலமோனை போல ஞானத்தை எல்லாம் கொடுத்திருந்தார். அந்த பெருமை என்னை வந்து அப்படியே புரட்டி போட்டுருச்சு. எங்க அப்பாவுடைய டெத் எப்படி எனக்கு ஒரு பெரிய சடனம், ஏன்னா ஆக்சிடென்ட் டெத் எங்க அப்பாவோடது. என்னோட ஹஸ்பண்ட் வந்து ஜிம்முக்கு போனப்போ வெயிட் நிறைய போட்டு ஹார்ட் ஃபெயிலியர், ஹார்ட் அட்டாக் இல்ல ஹார்ட் ஃபெயிலியர், அதனால அவங்க இறந்துட்டாங்க. அது மோஸ்ட் என் பையனும் கூடவே இருந்தான். இந்த பாண்டியன் ஹோட்டல் ஜிம், இங்க மதுரையில பாண்டியன் ஹோட்டல்னு ஒரு ஹோட்டல் இருக்கு, அதுக்குள்ள இருக்கு ஜிம்ல. அதெல்லாம் பெரிய ஷாக். அதுல இருந்து வெளியே வர்றது ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். இன்னைக்கு வரைக்குமே எங்க வீட்டுல என் ஹஸ்பண்ட் யூஸ் பண்ண எல்லா திங்ஸும் அப்படியே வச்சிருக்கிறோம். அப்படியே வச்சிருக்கிறோம், லிட்டரலி அப்படியே வச்சிருக்கிறோம். அவங்களுடைய செப்பல், அவங்க பல்லு குத்துன அந்த குச்சை கூட நாங்க இன்னும் லாக்கர்ல வச்சிருக்கிறோம். அவங்க யூஸ் பண்ண கார், அவங்க யூஸ் பண்ண 2 வீலர் எல்லாமே எங்க வீட்டுல அப்படியே இருக்கும். அந்த ஞாபகத்திலேயே இருக்கிறோம். அப்பா வந்து வழி நடத்துவாங்க அப்படின்னு. இன்னைக்கு கூட என் பையன் சொன்னான், ஏமா அப்பா எல்லாத்தையும் பார்த்துப்பாங்கம்மா, ஒன்றும் கவலைப்படாதீங்கம்மா அப்படி. அதான் டெய்லி நாங்க வந்து ஒரு தடவை சொல்லுவோம், அப்பா வந்து எல்லாத்தையும் பார்த்துப்பாங்க. அதே மாதிரி நிறைய கஷ்டம் என் வாழ்க்கையில வரும்போது கூட நாங்க வந்து என் ஹஸ்பண்டை தான் சொல்லுவோம், நீங்க வந்து முன்னாடி போய் கொண்டாடு எல்லாம் செம்மையாக்கி எங்களை வந்து ஏசப்பாட கூட்டிட்டு போய் செய்வீங்க, நீங்க ஏசப்பாட்டா இருக்கீங்க, நீங்க எங்களுக்காக பரிந்து பேசுங்க அப்படி நாங்க இன்னைக்கும் பேசுவோம், என் ஹஸ்பண்ட பேசுவோம். ஆனா எனக்கு தெரியல கடவுள் வந்து இப்படி ஒரு ஊழியத்துக்காக என்னை தேர்ந்தெடுத்திருப்பார் அப்படின்னு. நான் வனிதாட்ட சொன்னேன், நீ என்னைக்கு சொன்னே எனக்கு தெரியாது வனிதா, நினைக்கவே இல்லை. ஒரு ஃபைன் மார்னிங் ஒரு 10 மணிக்கு மாதவகுமார் அவர் ஃபோன் பண்றாரு, நாங்க ரேவதி சிஸ்டர் கேட்டா கஷ்டங்கிறாங்க, நீங்க செய்ய முடியுமான்னு. அதுல ஆரம்பிச்சு 3ஆம் தேதி அன்னைக்கு ப்ரேயரே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். மற்றது எல்லாம் ஆரம்பிச்சு ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிச்சு எல்லாமே. அப்போ கடவுள் வந்து அதை யோசிச்சாருன்னா நம்ம எவ்வளவு தூரம் போனாலும், அதுதானே சொல்லிருக்காங்க, சின்ன வயசுல ஒன்று தெரிஞ்சுட்டேன், நீ எவ்வளவு தூரம் போனாலும் உன்னை கிட்ட சேர்த்துப்பேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது ஒரு நான் நினைக்கிறேன் இது ஒரு பெரிய கிஃப்ட் எனக்கு லைஃப்ல. ஏசாமி என்னை வழி நடத்துறாரு. நான் எவ்வளவு தூரமா ஏசாமி விட்டு போனாலும் பிடிச்சி இழுத்துக்குவேனா என்னை வந்து அவர் என்னுடைய தாயின் வயிற்றிலேயே. ஏன்னா அப்ப வந்து எங்க அம்மா வயிற்றுக்குள்ள 3 மாசமா இருக்கும்போது உனக்கு பெண் பிள்ளை பிறக்கும், அதுக்கு செபையான்னு பேர் வைன்னு சொல்லி 30 நாள்ல நான் அந்த ஞானஸ்தானம் பெற்றிருக்கேன் பெண்டிகாஸ்டல் சர்ச்ல. அப்ப அப்படி இருந்தனால கடவுள் வந்து எனக்கு ரொம்ப சேர்த்துக்கிட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப நான் என்ன நினைக்கிறேன்னா, ஜெபம் வந்து நம்ம பண்ற ஜெபங்கள் வந்து எல்லாரையும் மாத்துறோம், நம்ம ஜெபம் பண்ணணும், நம்ம தாழ்த்திக்கணும் அப்படிலாம் நினைக்கிறோம். ஆனா எனக்கு இப்ப நல்லா தெரிஞ்சு ஜெபம் நம்மளை மாற்றும்.
ஏன்னா போன மாசம் ஜூலை மாசம் மாதவ் மாஸ்டருக்கு தெரியும், ஆபீஸ்ல எப்பவுமே நான் ஆபீஸ்ல வந்து ஒரு தப்புனா நேரா சொல்லுவேன். இது தப்பு யாரா இருந்தாலும், அது மேனேஜரா இருக்கலாம், எஸ்டிஎம்மா இருக்கலாம், யூனியனா இருக்கலாம், அதெல்லாம் நான் ரொம்ப கவலைப்பட மாட்டேன். யாரா இருந்தாலும் தப்புனா நேர உறக்க சொல்லிடுவேன். ஐயோ தப்பு பண்ற பாத்துக்கோ. இன்னும் கொஞ்சம் கோபமாம சொல்லுவேன். எப்படின்னா இப்ப இல்ல, நான் வந்து ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா அடிச்சிருவேன். அடிச்சுட்டு அதுக்கப்புறம் பேசுவேன், அது ஆபீஸா இருந்தாலும். இப்ப அதெல்லாம் மாறி போயிடுச்சு. அப்ப போன மாசம் வந்தப்ப நான் சொன்னேன் மாதவகுமார் சார், சார் இப்படி பண்றாங்க, ரொம்ப அநியாயமா இருக்கு சார் அப்படின்னு. உடனே மாதவகுமார் சார் சொன்னாரு, ஆகஸ்ட் 3ஆம் தேதி எனக்கு தான் பிரச்சனை. அப்ப சொன்னாரு, நீங்க விட்டுருங்க, நீங்க இதுக்கு ஏதாவது பேசுறீங்க அப்படின்னு. இதுக்கு முன்னாடி இருந்த சிபிஐ இருந்தா கண்டிப்பா நியாயம் கேட்பேன், இது நீ செஞ்ச அநியாயம் சொல்லுவேன். இப்ப நான் எல்லாத்தையும் சிரிச்சுக்கிட்டு நேற்று மீட்டிங்ல சிரிச்சுக்கிட்டே எல்லாத்தையும் கேட்டு ரைட் 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 வந்துட்டேன். அந்த பொறுமை, அந்த சகிப்புத்தன்மை. ஏன்னா நான் செய்த தப்பெல்லாம் ஏசாமி கொடுத்துருக்கிறாருல. நேற்று பால்டேவிட் சொல்லுச்சு என்கிட்ட, அத்தாச்சி நம்ம மன்னிச்சிடணும் அத்தாச்சி, ஏன்னா நீ எப்படி மன்னிக்கிறியோ அவ்வளவுதான் நான் உனக்கு மன்னிப்பேன்னு சொல்லியிருக்காரு. அதனால அத்தாச்சி மன்னிச்சிடணும் அத்தாச்சி, நம்மளுக்கு வேண்டாம் அத்தாச்சி, அப்புறம் நம்ம போய் ஏசாமிட்ட நிற்கும் போது நம்ம நிக்க முடியாது அத்தாச்சி அப்படின்னு நேற்று பால்டேவிட் என்கிட்ட சொல்லுச்சு. அந்த மாதிரி அந்த குணங்களை வளர்த்துக்கிறதுக்கு அது வந்து இந்த ஜெபம் என்ன மோல்டு பண்ணிருக்கு. நான் வந்து கண்டிப்பாக இந்த லாக்டவுன் பீரியட்ல வேற என்ன செஞ்சுச்சோ எனக்கு தெரியல, எனக்கு இது வந்து ஒரு பெரிய கிஃப்ட். இந்த லாக்டவுன் பீரியட்ல இந்த பிரேயர் என்ன நிறைய நிறைய பொறுமையை கொடுத்துருக்கு, நிறைய சகிப்புத்தன்மையை கொடுத்துருக்கு. பரவாயில்ல போன்னு சொல்ல முடியுது, எந்த விஷயத்த கொடுத்தும் ரொம்ப கவலைப்படாம இருக்க முடியுது என்னால. இல்லைன்னா நானும் என்னுடைய பையனை மட்டும்தான் இருக்கிறோம். அது என் பையன் வந்து ரொம்ப இன்னசென்ட், மாதவகுமார் சார் தெரியும். அவனுக்கு கேட்டா ஏமா நான் போல கபடிட்டு இருக்கிறேன்னு சொல்லுவான் என் பையன். அவன் பயங்கர அவன் என்கிட்ட எப்பவுமே சொல்லுவான், ஏமா எனக்கு வந்து உங்களை மாதிரி பிரில்லியண்டா உங்களை மாதிரி விவரமா என்னால இருக்கவே முடியாதுமா, நீங்க இல்லாட்டா எனக்கு இருக்க தெரியாதுமா அப்படிதான் என் பையன் இன்னைக்கும் சொல்லுவான். ஏன்னா அவன் ரொம்ப இன்னசென்ட், அவனுக்கு ரொம்ப விவரம் தெரியாது. ஏன்னா நான் ரொம்ப ஸ்பூன் ஃபீடிங், ரொம்ப பேம்பர்டு சைல்டு அது. அதனால அது கொஞ்சம் ஸ்பாயில்டு சைல்டு, அதுக்கு உலக விஷயங்கள் தெரியாது அந்த குழந்தைக்கு. அப்படி இருக்கும்போது நான் ஒருத்தர் எல்லா விஷயங்களும் இதுக்கு முன்னாடி வரைக்கும் என் ஹஸ்பண்ட் இருக்கும் போது எல்லா விஷயங்களும் அவங்க பார்த்து விட்டு எல்லா விஷயங்களும் நான் பார்க்கணும்னு வரும்போது எனக்கு கொஞ்சம் இனிஷியலா கொஞ்சம் சிரமங்கள் இருந்தது. ஆனா ஏசாமி எனக்கு எல்லா நேரத்திலையும் காத்து வழி நடத்தினார். கண்டிப்பா நான் சொல்லுவேன், எந்த இடத்துலயும் நான் மற்றவங்களுக்கு முன்னாடி வெட்கப்பட்டு போகாதபடிக்கு என்ன செஞ்சேன். அதுக்கு பெரிய கிருபை. ஏன்னா மக்கள் வந்து நான் எப்ப விழுவேன்னு காத்துட்டு இருக்கும் போது என்னை வெட்கப்படுத்த போகாதபடிக்கு கடவுள் வந்து நிறைய மனிதர்களை அனுப்பி என்னை காத்து கொண்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னை பாராட்டு பேசுறது எல்லாரும் ஏதாவது வகையில என்னுடைய கோபமும் தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பா அதெல்லாம் அவங்க இதுல வேண்டாமே பிரேயர் குரூப்னு சொல்லாம விட்டுருப்பாங்க. என்னுடைய கோபம் இப்பொழுது நிச்சயமாக இந்த பிரேயர் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா எல்லாவற்றையும் மன்னிக்கணும். மாதவகுமார் சார் சொல்ற ஒரு விஷயம் நான் எப்பவும் சொல்றேன், மன்னிச்சா மட்டும் பத்தவே பத்தாது, நீங்க ஒப்புரவாகணும். யார மன்னிக்கிறீங்களோ அவங்க கிட்ட போய் சாதாரண ஒப்புரவாய் பேசணும், என்ன வேணா இருக்கட்டும் அப்படின்னு சொன்னதை நான் நேற்று இம்ப்ளிமெண்ட் பண்ணேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா சமாதானமா இருந்தது. அதை நான் தொடர்ந்து செய்யணும். ஏசப்பா எனக்கு அதுக்குரிய எல்லா பலனையும் கொடுக்கணும். இந்த ஜெப கூடுகையினால நான் நிறைய மாறணும். நான் நிறைய மாறி எதுக்காக ஏசப்பா என்னை அழைத்தாரோ, எப்படி ஒரு சபைக்கு என்ன ஊழியக்காரைய வச்சாரோ அந்த மாதிரி அந்த ஊழியம் செய்யறதுக்கு கடவுள் எனக்கு எல்லா பலத்தையும் கொடுக்கணும். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. எல்லாரும் உங்களுடைய பிரேயர்ல என்னையும் என்னுடைய பையன் கூப்பிடுவேன், அவன் பேர் ஷாத்ராக், பையாக்காகவும் நீங்க எல்லாரும் ஜெபம் பண்ணிக்கீங்க. எல்லாருக்கும் நன்றி. ஏசப்பாக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். நன்றி ஏசப்பா, நன்றி. ஆமென். தேங்க்யூ சிஸ்டர். ஆண்டவர் உங்களுடைய வாஞ்சையை நிறைவேற்றுவார். குறிப்பாக நாங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு தீர்க்க வரங்களை ஆண்டவர் கொடுப்பார் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். தொடர்ந்து உங்களை வல்லமையாக பயன்படுத்துவாராக. இப்பொழுது நம்ம இதில் இருக்கிற சகோதரி அன்பரசி அவர்கள் வாழ்த்து பாடல் பாடுவாங்க. ஆண்டவர் நாமத்தினாலே சகோதரி அன்பரசி. Hello. சொல்லு பண்ணே. May our good God will lead you and use you for His glory. Wish you a happy retirement. Thank you dear. Thank you dear. பிரியமானவளே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகளே. பிரியமானவளே, உன் ஆத்துமா
சுகமாயிரு மகளே. வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டமே. வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டமே. ஆவி தரும் பட்டயத்தை, ஆவி தரும் பட்டயத்தை எடுத்து போராடி வெற்றி பெறு, எடுத்து போராடி வெற்றி பெறு. பிரியமானவளே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகளே. பிரயாணத்தில் மேடு உண்டு, பள்ளங்களும் உண்டு. பிரயாணத்தில் மேடு உண்டு, பள்ளங்களும் உண்டு. மிதித்திடுவாய் தாண்டிடுவாய், மிதித்திடுவாய் தாண்டிடுவாய். மான்கால்கள் உனக்கு உண்டு மறவாதே, மான்கால்கள் உனக்கு உண்டு மறவாதே. பிரியமானவளே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகளே. Praise the Lord. Praise the Lord. தேங்க்யூ சிஸ்டர், வாழ்த்து பாடலுக்காக தேங்க்யூ. அடுத்ததாக நம்மளுடைய மத்தியில் இருக்கிற சகோதரர் ஜான் சந்திரசேகர், ஜான் சந்திரசேகர் அவர்கள் க்ளோசிங் ப்ரேயர் அண்ட் பெனிடிக்ஷன், க்ளோசிங் ப்ரேயர் அண்ட் பெனிடிக்ஷன். அதாவது ஜான் சந்திரசேகர் கேக்குதுங்களா? கேக்குது. ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே கூடி வந்திருக்கிற யாவருக்கும் அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அருமையான சகோதரி அவர்களுடைய பணி நிறைவு பாராட்டு விழாவோடு கூட ஊழியத்தினுடைய ஆரம்ப நாளையும் ஆரம்பிக்கத்தக்கதாக கடவுள் பாராட்டின கிருபைக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். வாழ்க்கையினுடைய அநேக மேடு பள்ளங்களை கடந்து வந்திருக்கிறார்கள். அவர்களுடைய சாட்சிகளை அவர்கள் வாயிலாக நாம் கேட்டோம். அநேகர் அவர்களை குறித்து நல்ல சாட்சிகளை சொன்னார்கள். ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். தொடர்ந்து ஆண்டவர் தாம் அவர்களுக்கு நீடித்த ஆயுசு நாட்களை தந்து அநேக மக்களுக்கு ஒரு பிரயோஜனமான பாத்திரமாக வரும் நாட்களில பயன்படுத்துவார் என்பதிலே சந்தேகமே கிடையாது. நானும் கூட இந்த ரோமர் 16 அதிகாரம் முதல் 2 வசனங்களைத்தான் நான் எடுத்து வைத்திருக்கிறேன். அவள் அநேகருக்கும் எனக்கும் கூட ஆதரவாய் இருந்தவள் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் பெபேயாளை குறித்து ஒரு நல்ல ஒரு சாட்சி கொடுக்கிறார். அதே வண்டமாத்தன் அருமையான சகோதரி அதே பேரை தாங்கியிருக்கிறார்கள். அவர்களும் அநேகருக்கு ஆதரவாக இருந்திருக்கிறார்கள். இனி வருகின்ற நாட்களிலும் அவர்கள் ஆதரவாக இருப்பார்கள் என்பதில் சந்தேகமே கிடையாது. லூக்கா 1:23 சகரியாவை பற்றி சொல்லும் பொழுது, அவனுடைய ஊழியத்தின் நாட்கள் நிறைவேறின உடனே தன் வீட்டுக்கு போனான் என்று சொல்லி, இவர்கள் ஒருவேளை LIC-யினுடைய ஊழியத்தை அவர்கள் நிறைவேற்றி இருக்கலாம். ஆனால் இப்பொழுது அவர்களுடைய வீடாகிய ISP வீட்டிற்குள்ளாக அவர்கள் வந்திருக்கிறார்கள். இதன் நிமித்தமாக இதன் மூலமாக அவர்கள் இன்னும் அநேக மைல்கல்களை கடந்து வர வேண்டும். ஆண்டவர் தாம் அவர்கள் எல்லா நிலைகளிலும் நல்ல ஒரு ஜெப வீராங்கனையாக, அநேகருக்கு நல்லதொரு ஆலோசனை கொடுக்கக்கூடிய நல்ல ஒரு ஆலோசனைக்காரியாக, அநேகருக்கு ஆண்டவருடைய அன்பை எடுத்து சொல்லக்கூடிய நல்ல ஒரு ஊழியக்காரியாக வருகின்ற நாட்களில் ஆண்டவர் தாமே பயன்படுத்த வேண்டும். நல்ல ஆயுசு நாட்களை தர வேண்டும், நல்ல சுகத்தையும் பலனையும் தர வேண்டும். அதை வேண்டுமாக அவருடைய மகனுக்காகவும் நான் தொடர்ந்து நாம் ஜெபித்தலே வேண்டி நிற்போம். இந்த நாளினுடைய மகிழ்ச்சி, சந்தோஷம், சமாதானம் அவருடைய வாழ்நாள் பரிந்து காணப்பட மூவொருமை கடவுள் தாமே அவர்களுக்கு உதவி செய்வாராக. நாம் இருந்த நேரத்திலே கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கின்ற ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, சுவாமி கிருபியாக கொடுத்த இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த வருடத்திலே நாங்கள் 8 மாதங்களை முழுமையாக கடந்து 9ஆம் மாதத்துடைய முதல் நாளிலே ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளாக ஆண்டவர் இந்த ஜெப ஐக்கியத்திலே நாங்கள் ஒன்று கூடி உம்மை நோக்கி எங்களுடைய துதிகளையும் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரங்களை ஏற்று கண்ணீர் பாராட்டின உம்முடைய பெரிதான கிருபிக்காக ஸ்தோத்திரம். இந்த வேளையில் கூட நேற்றைய தினத்திலே தன்னுடைய உலக பிரகாரமான பணியினை நிறைவு செய்து கொண்ட அருமையான சகோதரி பெபேயாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதி சுவாமி, தாயின் கர்ப்பத்திலே உருவான நாள் முதல்
இந்த நாள் மட்டுமாக நீதாமா அவர்களை குறித்த ஒரு மாபெரிதான நோக்கத்தோடு கூட அவர்களை பல்வேறு நிலைகளிலே வழிநடத்தி வந்த தயவை நினைத்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துறோம் சுவாமி. ஆண்டவரே, ஒரு மாபெரிதான நோக்கத்திற்காக அவர்களை நீர் வாழ வைத்திருக்கின்றீர். அந்த நோக்கத்தை அவர்கள் நிறைவேற்றுகின்ற தொடர்ந்த அவர்களுடைய விசுவாச பயணத்திலே எஞ்சியுள்ள இந்த நாட்களிலே ஆண்டவர் அவர்கள் தொடர்ந்து உமக்காக உழைக்க பிழைக்க சாட்சிகளை ஜீவிக்க அருள் தாரும். நல்ல தேகாட்ட கட்டோடி சுவாமி, நீடித்த ஆட்சி நாட்களை தாரும். மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடு காணப்பட நீரை உதவி செய்யலாம். அவருடைய மகனுக்காக நான் தொடர்ந்து வேண்டியிருக்கிறோம். ஆசீர்வதி சுவாமி. நல்ல ஒரு வளமையான எதிர்காலத்தை நீரை பிள்ளைக்காக உருவாக்கி தாரும். எடுக்கின்ற முயற்சிகள், கரங்களின் கீழ் எல்லாவற்றிலும் உடைய சித்தம் காணப்படவும் தொடர்ந்து மகனை நீதாமை பயன்படுத்தும்படிக்கு நாங்கள் இடத்திலே ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, இன்சூரன்ஸ் செக்டர் பிரேயர் ஃபெல்லோஷிப் அங்கத்தினர்களாக அருமையான சகோதரியை நாங்கள் வாழ்த்துகிறோம் தகப்பனே. ஆண்டவர், இந்த வாழ்த்துகள் வாழ்நாள் பறிந்து நீடித்திருக்கத்தக்கதாக நீதாமை கிருபை பாராட்டும்படிக்கு நான் ஜெபிக்கிறோம். எந்த நிலைமையிலே நீதாம அவர்களை ஊழியத்துல பயன்படுத்த விரும்புகின்றீரோ அந்த நிலைமையிலே தொடர்ந்து அவர்கள் பயன்படுத்தப்படத்தக்கதாக அப்பா உங்களுடைய அன்பையும் அருளையும் ஆவியையும் ஆசியும் அளவில்லாமல் அவர்கள் மீது சொரியும்படிக்கு நாங்கள் இடத்திலே வேண்டி விரும்பி நிற்கின்றோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரை துதிக்கிறோம். ஆண்டவர், அவர்களை குறித்து அநேக ஆண்டவரே நல்ல சாட்சிகளை பகிர்ந்து கொண்டார்கள். அவர்களுக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அநேகருக்கு அவர்கள் ஆதரவு கருத்தை நீட்டி இருக்கின்றார்கள். அதற்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். அதன் வழியாக நாங்கள் அறிந்து கொள்வது என்ன, அநேகர் இவர்களின் மூலமாக இந்நாள் மட்டுமாக நன்மையை அனுபவித்து வந்திருக்கிறார்கள். அதே காரியம் தொடர்ந்து அவர்களுடைய வாழ்நாள் பெரிதும் நீடித்து நிலைத்திருக்க கர்த்ததாமை கிருபை பாராட்டும்படிக்கு நான் ஜெபிக்கிறோம். அநேக ஆயர்களுக்கு தொடர்ந்து அவர்களை நீதாமை ஒரு வல்லமையான ஊழியக்காரியாக, ஒரு ஜெப வீராங்கனையாக பயன்படுத்தத்தக்கதாக உதவி செய்தலும்படிக்கு நாங்கள் இடத்திலே வேண்டி விரும்பி நிற்கின்றோம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரை துதிக்கிறோம். இம்மட்டுமா நீ காத்து வழி நடத்தினீர், உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இனிமேலும் தேவரீரை தொடர்ந்து அவளை பாதுகாத்துக்கொள்ள வழி நடத்தும். கேட்டவற்றை கேட்க மருந்து அனைத்தையும் நீர் எங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றித்தாரும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்ளுகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், 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 ஆமேன்.